வணக்கம் நேயர்களே, இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய விவாத அரங்கில் நமது பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ந்து வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டை அனைத்து எதிர்க்கட்சிகள், இடதுசாரிகள், காங்கிரஸ் போன்ற பல்வேறு கட்சிகளும் அதை முன்வைத்திருக்கின்றன. சமீபத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்களும் உலகம் சுற்றும் வாலிபராக நமது பிரதமர் இருக்கிறார் என்று கூட விமர்சித்து பேசியிருந்தார். இந்த சூழலில் நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும்? அதாவது இந்தியாவில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தொடங்கி தற்போது மோடி வரை இருந்த அனைத்து பிரதமர்களும் வெளிநாடு சுற்றுப்பயணம் சென்று இருக்கிறார்கள். வெளிநாடு சுற்றுப்பயணம் இவர் அதிக அளவில் செல்வதற்கான காரணம் என்ன? முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் மீது கூட இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்தது. குடியரசுத் தலைவர்களோ பிரதமர்களோ தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் வெளிநாடு செல்வது குற்றமா? வெளிநாடு செல்வது எதற்காக, யாருக்காக இருக்க வேண்டும்? இவர் வெளிநாடு செல்வது ஏன் அடிக்கடி விமர்சிக்கப்படுவது என்கிற குறித்தெல்லாம் இன்றைய விவாத அரங்கில் நாம் விரிவாக பேச இருக்கிறோம். இந்த விவாத அரங்கில் இந்த மோடியின் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் சரியா, தேவையானதா, அலுவல் நிமித்தமானதா, மக்களின் வளர்ச்சிக்கானதா என்பதெல்லாம் குறித்து விரிவாக பல்வேறு கோணங்களில் பேசுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் கோபிகிருஷ்ணன் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொழிற்சங்க பிரிவை சேர்ந்த வழக்கறிஞர் அந்திரிதாஸ் அவர்களும் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார். இந்திய பொதுவுரிமை கட்சியை சேர்ந்த டாக்டர் ரவீந்திரநாத் அவர்களும் இந்த விவாதம் குறித்து அவர் தரப்பு, அவர் சார்ந்த இயக்கம் சார்ந்த கருத்துக்களை தெளிவுபட பேச இருக்கிறார். மற்றும் சமூக ஆர்வலர் நித்யானந்தம் அவர்களும் இந்த விவாதம் குறித்து, இந்த பிரச்சனை குறித்து அவருடைய தரப்பு கருத்துக்களை தெளிவுபடுத்த இருக்கிறார். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் விரிவாக பயணிக்க இருக்கிறது. டாக்டர் சார், உங்கள்கிட்ட இருந்தே ஆரம்பிப்போம். ஏன்னா பாரதிய ஜனதாங்கிறப்ப முழுமையா கருத்தியல் ரீதியாகவும் இப்போ அவங்களுடைய நிர்வாக செயல்பாடுகள் எல்லாத்தையும் முழுமையா விமர்சிக்கக்கூடியவர்கள் இடதுசாரிகள் தான். காங்கிரஸ் ஒரு எதிர்கட்சிங்கிற மாதிரி செயல்பட்டாலும் நீங்க தொடர்ந்து விமர்சிச்சுட்டு வரீங்க. உங்கள்கிட்ட கேட்பது, ஒரு பிரதமர் ஒரு வெளிநாடு செல்வது இவ்வளவு பெரிய குற்றமா? இப்போ நீங்கள் உட்பட காங்கிரஸ், மதிமுக எல்லாருமே அதையே ஒரு விமர்சனமா இதா பேசுறீங்க. அவர் போறாரு, முதலீடு கொண்டு வரதுக்காக போறேங்கிறாரு, ஏன் அதையே இவ்வளவு தூரம் விமர்சனம் பண்றீங்க எல்லாரும்? ஒரு நாட்டினுடைய பிரதமர் வெளிநாடுகளுக்கு நாட்டின் அவசியம் கருதி பல்வேறு நாடுகளுக்கு இடையே உள்ள உறவுகளை கருதி போவதில் தவறில்லை. ஆனால் திரு நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து வெளிநாட்டுக்கு போறது தான் விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு சர்வதேச தலைவராக இருந்தார். அவர் சுதந்திர போராட்ட காலத்திலே உலகம் போற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வதேச தலைவராக ஜவஹர்லால் நேரு திகழ்ந்தார். அப்போ உலகத்தில் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை இருந்துச்சு. ஏன்னா நாம் கடைபிடித்த அணிசேரா கொள்கை என்பது உலகத்தில் எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கொள்கையாக இருந்தது. அதில் சோசலிச நாடுகளும் நம்மளை ஆதரித்தன, விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த நாடுகளும் நம்மளை ஆதரித்தன, அதுபோல சுதந்திரமடைந்த இளம் நாடுகளும் நம்மளை ஆதரித்தன. எனவே இந்தியாவுடைய கருத்துக்கு, கொள்கைகளுக்கு மிகப்பெரிய வரவேற்பு சர்வதேச அளவில் இருந்தது. அதே போல ஐக்கிய நாடுகள் சபையில இந்தியாவுடைய பிரதமர் பேசுகிறார் அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய மரியாதை இருந்துச்சு. அப்ப அந்த அடிப்படையில் பல நாடுகளுடைய தலைவர்கள் ஜவஹர்லால் நேரு வரவேற்றார்கள், நம்ம நாட்டு தலைவர்களை வரவேற்றார்கள். அதே போல நம்ம நாட்டுடன் நல்லுறவை பேணுவதற்காக முயற்சி பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா இன்றைக்கு திரு நரேந்திர மோடி அவர்களா இருக்கட்டும், ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும், அதனுடைய பிரதமராக இருக்கட்டும், அவர்கள் ஏற்கனவே நம்ம நாட்டுடைய வெளியுறவு கொள்கை அணிசேரா கொள்கை என்பதை கைவிட்டு விட்டார்கள். நம்முடைய அணிசேரா கொள்கை என்பது ஏதோ ஒரு கட்சிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கட்சி சார்ந்த விஷயம் அல்ல. அது ஏகாதிபத்திய எதிர்ப்பினால், சுதந்திர போராட்டத்தினால் உருவாக்கப்பட்டதான் நம்முடைய அந்த அணிசேரா கொள்கை என்பது. எனவே இந்த அணிசேரா கொள்கை கடைபிடித்தின் காரணமாக தான் உங்களுக்கு பெருமை இல்லாம வந்தது என்று சொல்லலாம். அதே போல இந்த அணிசேரா நாடுகள் என்ற கூட்டமைப்பு உருவாக்குறது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அப்படிலாம் இருந்ததை காங்கிரஸ் கைவிட்டு விட்டது. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி குழி தோண்டி புதைத்து விட்டது. இன்றைக்கு என்ன இருக்குனாக்க, தான் ஒரு ஜவஹர்லால் நேரு போல காண்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காகவும், உலகத்தில் மிகப்பெரிய பிரபலமான தலைவர்னு காண்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இன்றைக்கு அவர் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்கிறார். சுற்றுப்பயணம் செய்யறதோட தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா என்னன்னாக்க, அங்கே செல்கின்ற பொழுது அவர் வைக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் மிக மோசமான கருத்துக்கள். அதாவது ஒரு உள்நாட்டு பிரச்சனை போய் வெளிநாட்டில் பேசக்கூடாது. காங்கிரஸ் கட்சிக்கோ இல்ல இங்க உள்ள இடதுசாரிகளுக்கோ பதில் சொல்ற வகையில் இந்திய நாட்டை கொச்சப்படுத்துகின்ற வகையில் வெளிநாட்டில் போய் கருத்து சொல்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் அமெரிக்காவில் போய் பேசினதா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவில் பேசினதா இருக்கட்டும், கனடாவில் பேசினதா இருக்கட்டும், இப்ப பாத்தீங்கன்னா தென்கொரியாவில் போய் பேசினதா இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்க இங்க உள்ள எதிர்கட்சிகளை குறை சொல்ற மாதிரி அவர் பேசுறாரு. அப்ப இது ஒரு நாகரிகமான முறை இல்ல. கடந்த காலத்தில் எந்த ஒரு அரசியல் தலைவரும் எந்த ஒரு பிரதமரும் இது ஒன்று நடந்து கொண்டதா இல்லை. நம்முடைய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களோட ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் போய் பேசுறப்ப கூட ஒரு தவறான கருத்தை பதிவு பண்ணார். அப்ப நாங்க வன்மையா கண்டிச்சோம். இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சி கீழே இருந்ததுனாலதான் நாங்க பல்வேறு சலுகைகளை பெற்றோம் சொல்லி அவர் பேசி அவர் விமர்சனம் உள்ளானார். இப்ப ஏறத்தாழ அதே பாதையில தான் அவர் போயிட்டு இருக்காரு, அதோட மோசமாவோட போயிட்டு இருக்காரு. அப்ப இன்னைக்கு என்ன சொல்றாருனாக்க, இங்க இப்பொழுதுதான் இந்த நாட்டு மக்கள் இந்தியாவில் பிறந்தவங்கிறத ஒரு புண்ணியமா கருதுறாங்க, பெருமையா கருதுறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்தியாவில ஏற்கனவே பிறந்தாலும் பாவமா? அப்ப இப்படி எல்லாம் ஒரு கேள்வி எழுது. அதனால என்னன்னாக்க, அவர் சொல்லக்கூடிய ஒரு கட்சி, ஒரு ஆட்சி
உள்நாட்டுல எப்படிப்பட்ட ஒரு கொள்கையை கடைபிடிக்கிறதோ அதோடைய வளர்ச்சியை ஏற்படுத்த போறோம்னு அவர் சொல்றாரு. இல்ல அதான் அதுக்குதான் வர்றேன். அதாவது ஒரு அரசாங்கம் உள்நாட்டில் எப்படிப்பட்ட ஒரு பொருளாதார கொள்கையை அல்லது கொள்கையை கடைபிடிக்கிறதோ அதோட நீட்சியாக தான் வெளிநாட்டு கொள்கை இருக்கும். அப்ப இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி என்பது ஏகபோக நிறுவனங்களுக்கும் பன்னாட்டு நிறுவனம் சாதகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு ஏழேச்ச அதிகாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதுபோல வகுப்பாதத்தை அது தூண்டிவிடுகிறது. ஒரு மதவாத அரசியலை இங்க பூத்துகிறது. அப்ப இந்த 3 பார்வையில 3 நோக்கத்துல 3 திசைகளில் இந்த அரசாங்கம் மிக மோசமாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த மதவாத நடவடிக்கைக்கும் ஒரு வெளிநாட்டு பயணத்துக்கும் இந்த தொடர்பு. வெளிநாட்டுல போய் என்னத்தை அவர் அங்க போய் இந்துத்துவ கருத்தை மகாத்மா காந்தியோட வாழ்க்கை வரலாறு பரிசா கொடுக்கட்டுமே. பகவத்கீதை ஏன் கொடுக்கிறாரு? இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு இல்லையா? இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை இருக்கு இல்லையா? அதுல இந்துத்துவ அமெரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் பகவத்கீதை கொடுக்கிறாரு. ஒரு மகாத்மா காந்தியோட வாழ்க்கை வரலாறு கொடுக்கட்டா அது யாரும் தப்புன்னு சொல்ல. அவங்க ஏற்கனவே பிரிட்டிஷ் ஏஜென்ட் சொல்லிருக்காங்க, எப்படி மகாத்மா காந்தியை போய் கொடுப்பாங்க? இல்ல அவர் சொல்ற நம்ம நாட்டு சொல்லிருக்காங்க. நம்முடைய மார்க்கெட்டை கட்சி சொல்லி விமர்சனத்துக்கான. அதனால இந்தியா என்பது இல்ல, நான் எந்த புக்கு சொல்லுங்க, எதை வேணாலும் கொடுக்கட்டுங்க. ஆனா நான் என்ன சொல்றேங்க, இந்தியாவோட இந்திய நாடு இந்து கலாச்சாரம் கிடையாதுங்க. அது தவறுங்க. அது கலாச்சாரத்தை கொச்சைப்படுத்த, இந்திய கலாச்சாரத்தை கொச்சைப்படுத்த, இந்திய கலாச்சாரம் 30 அம்சங்கள் கவலைப்படுத்துறீங்க. தமிழ்நாட்டிலேயே 10க்கும் மேற்பட்ட மதங்கள் இருந்ததா மணிமேல சொல்லுவது சொல்லுவது என்பது தவறானது. இந்தியாவில பல்வேறு கலாச்சாரங்கள் இருக்கு. என்ன கலாச்சாரம்? சமய கலாச்சாரம் என்பது சமயத்தை தாண்டி கலாச்சாரம் இருக்குல்ல. அப்ப தமிழ்நாட்டிலே ஆசியம்ல இருந்திருக்குல்ல, தமிழ்நாட்டுல 10 மதங்களுக்கு மேல இருந்திருக்குல்ல, அது மணிமேலே சொல்லுது இல்ல. அப்ப இந்தியாவில ஒட்டுமொத்தமா இந்து கலாச்சாரம் சொல்றது தவறான வாதம் இல்லையா? அதனால இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால நான் சொன்ன மாதிரி இல்ல, நீங்க அப்புறம் பேசுங்க. அதனால அந்த 3 திசைகளை போறாங்க. மதவாதம், ஏகாதிபத்தியங்களுக்கு ஆதரவு, ஏகபோக ஆதரவு, 3 கொள்கையும் வெளிநாட்டு பயணத்திலும் தொடருதுன்னு சொல்றேன். அதுக்கு ஏற்பதான் சொல்றேன். அதனாலதான் சொல்றாரு, நான் வெளிநாட்டுல போயிட்டு அந்நிய மூலதனத்தை ஈர்ப்பதா போறேன்னு சொல்றாரு. அந்நிய மூலதனம் என்ன? இப்ப இன்னைக்கு டவுன் டு எர்த்ங்கிற ஒரு நாளிதழ் வந்திருக்கு, இதழ் வந்திருக்கு. இந்த சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் டெல்லியில கூடிய அமைப்பு வெளியிடுறாங்க. அது என்ன சொல்றாங்க, கங்கை சுத்தப்படுத்துறதுக்கு ஏராளமான பணம் ஒதுக்குறாங்க. அது இந்திய நாட்டில் உள்ள நிறுவனங்களே செய்ய முடியும். ஆனா தேவையில்லாமல் பாத்தீங்கன்னா ஜெர்மனியில் உள்ள கம்பெனி, அமெரிக்காவில் உள்ள கம்பெனி, அதுபோல நெதர்லாந்துல உள்ள கம்பெனி கூப்பிடுறாங்க. அந்த டெக்னாலஜி இந்தியாவில இருக்கு, எதுக்கு அவங்க வரணும்? அப்ப இது போல அவங்களே சொல்லிருக்காங்க, தலைப்பே சொல்லிட்டான், தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகை அந்த இதழ்ல ஆதாரப்பூர்வமா சொல்றேன். அது போன்று ஏராளமான தொழில்நுட்பம் இந்தியாவில இருக்கு, இந்தியாவில பயன்படுத்த முடியும். ஆனா என்னன்னாக்க பன்னாட்டு ஏவோ நிறுவனம் ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்நிய மூலதனத்தை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய நாடகத்தை, மோசடித்தனத்தை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். கண்டிப்பா. இப்ப அதுக்கு இடைமறிச்சு அவர் சொல்லட்டும். நான் கேட்பது பொதுவாக அவர் காங்கிரஸையும் சேர்த்து தான் சொல்றாரு. நாங்க இதுல மோடியை மட்டும் இல்ல, வெளிநாட்டு பயணம்ங்கிறது இங்குள்ள மக்களுக்கானதா இருக்கணும். ஆனா இவர் போய் இப்ப கங்கை நதி சுத்தப்படுத்தணும் போன்ற விஷயங்கள்லாம் போய் இன்வைட் பண்ணிட்டு தான் வராரு, பன்னாட்டு முதலீடு போய் அழைத்து கொண்டு வராரு ஒழிய இங்குள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அவர்கள் பயணங்களாம் இல்ல. மன்மோகன் சிங்கை விட படு மோசமா அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் காலனி ஆதிக்க மனநிலையோட செயல்படுகிறது தான் மோடியோட வேலையா இருக்கு. இவர் வெளிநாட்டு பயணம் இப்படி இருந்தா நாங்க விமர்சிக்க தான் செய்வோங்கிறார். இல்ல, வெளிநாட்டு பயணத்தை விமர்சிக்கிறது ஒரு விஷயம் விட்டுருங்க. இந்த தேசத்துல 65 வருஷம் ஆண்டதுக்கு என்ன பலனை நாம் அனுபவித்தோம் என்றதே முதல்ல இவங்க கணக்கு போறதில்ல. இவங்களுடைய ஒரே இது முதல்ல சொல்லிட்டாரு, அணிசேரா கொள்கை. இல்ல, காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணல, அவங்க காங்கிரஸ்காரங்க தான். ஏன் நீங்க அவங்க காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணல? அவர்கள் ஒரு காங்கிரஸ் தான். யார் சொன்னா? நாங்க சொல்றோம் வன்மையா. நீங்க இன்னைக்கு யெச்சூரி போன வாரம் சொன்னாரு, நாங்க யூபிஏ முதல் கவர்மெண்டை ஆதரிக்காமல் விட்டது மிகப்பெரிய தவறுன்ட்டு. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? யூபிஏ முதல் கவர்மெண்ட் ஆதரிச்சல, வாபஸ் வாங்கினது, வாபஸ் வாங்கியது மிகப்பெரிய தவறு. நாங்க வாபஸ் வாங்கி இருக்க கூடாது, காங்கிரஸோட நாங்க எதுக்காக வாபஸ் வாங்கணுமோ அந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்கலன்னு சொன்னாரு. நீங்க கருத்து சொல்ல தப்பு வாபஸ் வாங்க. அதாவது இல்ல, எல்லா 2 கம்யூனிஸ்டும் ஒண்ணுதான். நீங்க 2 பேரும் ஒன்னாதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட முடிவு. உண்மையான ஒரு விஷயம் என்னன்னா, 2 கம்யூனிஸ்டும் ஒன்னாதான் போராட்டம் பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. தனித்தனியாக அவர்கள் பொலிட் பியூரோ ஒன்னா இருக்கலாம், தவிர்த்து மீதி எல்லாம் ஒரே விஷயமா தான் இருக்கு. இப்போ வெளிநாட்டுக்கு போவது என்பது இந்த நாட்டு தேசத்துக்கு தேவையான அந்நிய முதலீடுகள் மற்றும் இந்த தேசத்தின் மீது இருக்கின்ற கரை. இந்த தேசத்திலே எந்த தொழிலும் முதலீடு செய்ய முடியாது, இந்த தேசத்திலே எதுவுமே பண்ண முடியாது. காங்கிரஸ்காரர்கள் 4-5 முதலாளிகள் அல்ல. முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுங்க, இந்த தேசத்தின் மீது மிகப்பெரிய தேசங்கள் என்று இன்றைக்கு வலுவான தேசங்கள் பொருளாதாரத்தில் ஜப்பான் எடுத்துக்கலாம், சைனா எடுத்துக்கலாம், கனடா, அமெரிக்கா, பிரேசில்
போன்ற நாடுகள், இப்போ அவர் போயிருக்க இந்த 16 நாடுகளை பாத்தீங்கன்னாலும் முதலீடு செய்யக்கூடிய நாடுகள், இந்தியாவிற்கு மிகப்பெரிய பொருளாதார வளத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய எல்லா நாட்டிலும் முதலீடு ஒப்பந்தங்கள் தாராளமா இருக்கு. இன்னைக்கு நம்ம பூட்டானோட போட்டிருக்க ஒப்பந்தமே மிகப்பெரிய ஒப்பந்தம். என்ன தெரியுங்களா? அதுல 20,000 மெகாவாட் பூட்டான் நேபாளத்தோட மிகப்பெரிய அணைகளை நாம் கட்ட போகிறோம். 80% பவர் நம்மளுக்கு ஃப்ரீயா கிடைக்க போகுது. 2 நாட்டோட மிகச்சிறிய நாடுகள் பூட்டானும் நேபாளம். முதல்ல பூட்டானுக்கு தான் போனார் நம்முடைய அண்டை நாடு, அதுக்கு அடுத்துதான் நேபாளம் போனார். இந்த 2 நாட்டினுடைய நாம முதலீடு பண்ண போறது $1 லட்சம் கோடி அங்க முதலீடு பண்ண போறோம். மிகப்பெரிய அணை கட்ட போகிறோம் நேபாளத்தில். அந்த அணையை சைனா கேட்டுக்கொண்டிருக்குது, ஆனா நம்ம வாங்கிட்டோம். அதுல பவர் ப்ராஜெக்ட் எடுத்தனா 80% மின்சாரம் நம்ம நாட்டுக்கு கிடைக்க போகுது. இலங்கையோடு கூட முதல்ல நம்ம விசிட் பண்ணும்போது இங்க ராஜபக்சே வந்தார், அவருக்கு சில அறிவுரைகள் கூறினோம், கேட்கல. அதற்கு பிறகு நம்முடைய ராஜதந்திரம் அங்க ஸ்ரீசேனா அரசு வந்திருக்கிறது. அதற்கு பிறகு நடந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா திருகோணமலையில இருக்கின்ற அந்த ஐஓசி தேவையான அந்த பெட்ரோலிய இதெல்லாம் நம்முடைய அரசாங்கத்துக்கு நம்முடைய கான்ட்ராக்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, ஐஓசி கிடைச்சிருக்கு. இப்படி நாம் ராஜதந்திர ரீதியாக அரசு எடுத்திருக்கா இல்ல இங்க உள்ள முதலாளிகள் எடுத்து இல்ல ஐஓசிக்கு தான் கொடுத்திருக்காங்க, ஐஓசிக்கு தான் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வியட்நாமோடு தென்கு சீன பகுதி கடல் பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணெய் துறப்பணங்கள் இந்தியாவினுடைய ஐஓசி நிறுவனத்துக்கு கிடைச்சிருக்கு. மிகப்பெரிய ஒரு சாதனை அது. சைனாவுக்கும் வியட்நாம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அவர்களுக்குள்ள இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில நாம் இன்னைக்கு அங்க நம்முடைய அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. கனடால இருந்து 3000 மெட்ரிக் டன் அளவுக்கு யுரேனியம் நம்ம வாங்குறதுக்கான ஒப்பந்தம் போட்டிருக்கோம். ரஷ்யா இன்றைக்கு பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட அணு உலைகள் நாம மிகப்பெரிய ஒப்பந்தம் போட்டிருக்கோம். சைனா கிட்டத்தட்ட $1.40 பில்லியன் நம்ம நாட்டுல முதலீடு பண்ண போறாங்க. ஜப்பான் நம்ம நாட்டுல ஸ்மார்ட் சிட்டிஸ், அதாவது உள்கட்டமைப்பு. இஸ்ரேல் நம்ம நாட்டினுடைய படிப்பிற்கான அதுல ஆராய்ச்சி சம்பந்தமான படிப்பிற்கான முதலீடு. இப்படி நாம நம்ம போட்டிருக்க எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா அதை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இவங்க என்ன பண்றாங்கன்னா, மோடி ஏதோ வெளிநாட்டுக்கு மோடி இங்க இருந்து ஏரோப்ளேன்ல ஏறி இந்தியாவுக்கு வருகின்ற வரையிலும் தினசரி தொலைக்காட்சியில பார்க்கலாம், சமூக வலைதளங்களில் பார்க்கலாம் அவர் என்ன பண்றாருன்ட்டு. இதே ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் 58 நாள் தலைமறைவானார். யாருக்குமே தெரியாது எங்க போனாரு. இளங்கோவன் சொன்னார் பொறுப்பு கிடையாது தேசத்துல இவ்வளவு பெரிய பொறுப்பு. அவர் தான் இந்த தேசத்தோட இளவரசர் சொல்லிட்டு இருந்தாருங்களா, நான் தான் இந்த தேசத்தோட இளவரசர். கட்சிக்காரல ஆட்சியில இருக்கும்போது இளவரசர் சொன்னதான் சட்டம். அதாவது மோடி இல்ல, முதல்ல ஒருத்தர் அவர் தானே இன்னைக்கு எல்லாரும் சொல்றது அவர் தானே வருங்காலத்தினுடைய பிரதமராக வரப்போகிறவர் சொல்றாங்க. தனிப்பட்ட முறையில விடுபடுத்தி போயிருந்தாரு. அதை மோடி அல்ல நானே சொல்றேன். மன்மோகன் சிங்கும் முதல் வருஷத்துல வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. 47 நாள் முதல் வருஷத்துல. அதேதான் நாங்க சொல்றோம். ஒரு பிரதமர் வெளிநாட்டுக்கு போறதெல்லாம் கொச்சைப்படுத்த கூடாதுங்க. இந்த தேசத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லா நாட்டுக்கும் போய் அவர் நாட்டுக்கு தேவையான மின்சாரம், எரிசக்தி, அணு உலை இதைத்தானே அவர் ஒப்பந்தமா போட்டு வர்றாரு. ஒரு பிரதமருடைய கடமையை தானே அவர் செஞ்சிருக்காரு. ஏன் எதற்கெடுத்தாலும் ஒரு பிரதமர் வெளிநாடு போறதை ஒரு விமர்சனம் பண்ணிட்டே இருக்கிறாங்க எல்லாமே இந்தியாவில் உள்ள எல்லா கட்சிகளும்? மரியாதைக்குரிய மோடி அவர்களை இந்திய பிரதமர் என்பதை விட என்ஆர்ஐ என்கின்ற வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான பிரதமர் என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும். இன்றையிலிருந்து இந்தியாவிலே சுற்றுப்பயணத்தை நம்முடைய பிரதமர் அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். என்ன சொல்றேன்னா, வெளிநாட்டுக்கு போவது என்பது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப். அதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. சென்ற முறை பிரான்சுக்கு சென்று பிரான்சுவா ஹெர்லாந்தை சந்தித்ததிலோ, அல்லது ஜெர்மனிக்கு சென்று ஆஞ்சலாவை சந்தித்ததிலோ, கனடாவுக்கு சென்று டேவிட் ஸ்டீபன் ஹார்ப்பரை சந்தித்ததிலோ, இந்த 6 நாள் பயணமாக சீனாவுடைய பிரதமர் ஜி ஜின்பிங்கை சந்தித்ததிலோ, அல்லது பிரதமர் லீ லெகியாங்கை சந்தித்ததிலோ, அல்லது இப்பொழுது கடைசியாக தென்கொரியாவில் இருக்கின்ற மார்க்யூ சந்தித்ததிலோ எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. இது பார்ட் அண்ட் பார்சல், அதுல மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் என்ன நடந்தது, என்ன வகையான ஒப்பந்தங்கள் நடந்தது, அன்றைக்கும் இன்றைக்கும் என்ன நிலைமை? செப்டம்பர் 17ஆம் தேதி இதே ஜின்பிங் அவர்கள் பொதுவாக டெல்லிக்கு வருவது போய் குஜராத்தில் இருக்கின்ற அகமதாபாத்துக்கு அங்கே இருக்கின்ற சபர்மதி ஆசிரத்தில் 2 பேர் ஊஞ்சல் ஆடினார்கள். அதுல தவறு ஒன்றுமில்லை. அதே போல இன்றைக்கு நம்முடைய பிரதமர் அவருடைய ஜி ஜின்பிங்கினுடைய சொந்த ஊரான ஜியாங் நகருக்கு போய் பாரம்பரிய முறையிலே அவர் கொடுத்தார்கள். அதெல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் செய்வதிலே உண்டான ஒரு ராஜதந்திர நடவடிக்கைகள், அதெல்லாம் நாம் தவறு சொல்லவில்லை. ஆனா என்ன சொல்றேன்னா, பிரான்சுக்கு போகும்பொழுது பல்வேறு ஒப்பந்தங்களை போட்டார்கள். அப்படி போடும்பொழுது அந்த குழுவுக்கு தலைமையேற்றிருக்கின்ற பவுல் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், ஒரு நாடு ஒரு நாட்டிலே மூலதனம் செய்கிறது என்று சொன்னால் ஒரு தெளிவான நிலையான குழப்பமில்லாத சட்டங்கள் வேண்டும் என்று சொன்னார்.
இந்தியாவிலே மூலதனம் செய்வதிலே சில பிரச்சனைகள் இருக்கிறது, சில சட்டங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார், ஒரு 10 சட்டங்களை நடவடிக்கைகளை மேற்கொண்டாலே போதும் அங்கே நடவடிக்கை எடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே இருக்கின்ற தொழிலாளர்கள் தலையெல்லாம் உருள போதுன்னு அர்த்தம். அதனால்தான் தொழிலாளர் நல சட்டத்திலே இந்த ஆட்சி வந்து ஜூன் 30ஆம் தேதி அமைச்சரவை கூட்டத்திலே தொழிலாளர் நல சட்டங்களை திருத்த வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். அதிலே முக்கியமானது என்ன என்று சொன்னால், ஒரு 300 பேர், ஒரு 100 பேர் இருக்கின்ற தொழிற்சாலையிலே மூட வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கத்தின் அனுமதியை பெற வேண்டும். ஆனால் அவருடைய அந்த அமெண்ட்மெண்ட் என்ன சொல்றது அப்படி சொன்னா, 300 பேர் இருந்தால் தான் அனுமதி வாங்கலாம். அப்படின்னா 299 பேர் இருக்கிற கம்பெனில அவன் ஜோலியை முடிச்சிடலாம். ஆக இப்படிப்பட்ட தொழிலாளர் நல நடவடிக்கை உரிமை இல்லையா? கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 19ல இருக்கு. இல்ல, இன்னமும் ஒன்னு சொல்றேன், கான்ட்ராக்ட் லேபர் இருக்காங்களே, முன்ன 20 பேர் இருந்தா பதிவு பண்ணலாம்னு இருந்தது, இன்னைக்கு 50 பேர் இருந்தா தான் பதிவு பண்ணணும்னு இருக்கு. அதுல என்னன்னா, ஏதாவது ஒரு விபத்து கான்ட்ராக்ட் லேபருக்கு வந்துச்சுன்னா அந்த ஒப்பந்தக்காரர் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நஷ்டஈடு அந்த பிரின்சிபல் எம்ப்ளாயர் இருக்காங்களே, சென்ட்ரல் கவர்மெண்டோ ஸ்டேட் கவர்மெண்டோ, அவர்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க. தொழிலாளிக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? ஒன்னு. இன்னொன்று, செப்டம்பர் 17ஆம் தேதி இதே ஜி ஜின்பிங் அவர் இங்கே வந்தார்கள். 12 ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது. அண்ணனுக்கு தெரியும் எல்லா ஒப்பந்தங்களை பத்தி எல்லாம் சொன்னார். தவறு கிடையாது. குஜராத் மாநிலத்திற்கு அதிகமா இருக்குன்னு தவறு கிடையாது, தவறு கிடையாது. அந்த நிலைமையில பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, எப்படி இங்க வந்து நம்முடைய உள்துறை அமைச்சர் இலங்கையில பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, ஏப்ரல் 13ஆம் தேதி மரியாதைக்குரிய மோடி அவர்கள் இலங்கைக்கு போகும் முன்பே இந்தியாவிலே இருக்கின்ற ஒரு தொலைக்காட்சியிலே வந்து அந்த நாட்டினுடைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே வந்து மீனவர்கள் எல்லையை தாண்டினால் சுடுவோன் என்று அதை கண்டிக்க கூட அருகதை இல்லாமல் இருந்தார்களோ, அந்த நிலைமையிலே அன்றைக்கு ஜி ஜின்பிங் இங்கே வந்த பொழுது இந்தியாவிற்கான சீன தூதர் இருக்கிறாரே, அவருடைய பெயர் எனக்கு நினைவில்லை, அவர் சொன்னார், இன்றைக்கு அருணாச்சலம் என்பது சீனாவினுடைய ஒரு பகுதி, இங்க இருந்து விளையாட்டு வீரர்கள் சீனாவுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் விசா தேவையில்லை, காரணம் எங்களுடைய நாட்டினுடைய ஒரு பகுதி என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு எல்லையில என்ன பிரச்சனை? அன்றைக்கு வந்து தெளிவான பாதியில நின்று போன எல்லை கோட்டை தெளிவாக பதிவு செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுக்கப்பட்டதால் என்ன நிலைமை? இன்னும் சொல்ல போனா 2 பேரும் ஜி ஜின்பிங்கும் பாரத பிரதமர் மோடி அவர்களும் இங்கே செப்டம்பர் 17ஆம் தேதி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது புதன்கிழமை இரவு தேம்சோக் என்கின்ற அந்த காஷ்மீர் எல்லையிலே ஊடுருவிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே அந்த பிரதமர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே நம்முடைய எல்லையிலே ஊடுருவி துருப்புகள் உள்ளே வந்துவிட்டது. அந்த நிலைமையில இருக்கிறார். எங்களை பொறுத்தவரை மாங்காய் புளிச்சதோ வாய் புளிச்சதோ பேசல, நல்லது என்று சொன்னால் ஆதரிப்போம், தவறு என்று சொன்னால் கேட்டோம். இப்படி எப்படி அண்ணன் டாக்டர் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்களோ, ஒரு அந்நிய நாட்டிலே போய் 1000 உண்டு இங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து என்ன புகழ் என்ன நீதி என்று சொன்னார்கள். இந்த நாட்டிலே வறுமை இருக்கிறதோ இல்லையோ, பசி இருக்கிறதோ இல்லையோ, பட்டினி இருக்கிறதோ இல்லையோ, இந்த நாட்டுடைய பண்பாட்டை யாரும் வெளிநாட்டிலே போய் சீரழிக்க கூடாது. அந்த வகையிலே இன்றைக்கு இந்தியாவிலே பிறந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு ரொம்ப வெட்கப்படுகிறார்கள். ஏன் பிறந்தோம் என்று வெட்கப்படுகிறார்கள் என்பது நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அந்நிய நாடுகளிலே போய் இவர்தான் இன்றைக்கு ஒரு கேவலமான நிலைமைக்கு உருவாக்குகிறார்கள் என்று நான் சொல்ல வருகிறேன். ஆக அந்த அளவிலே இன்றைக்கு எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது பின்னாடி அப்படின்னு சொன்னாங்க. ஆக என்னதான் கஷ்டங்கள் நமக்குள்ளே இருந்தாலும் கூட நமக்குள்ளே தான் பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே பிரதமர் மோடி அவர்கள் சொன்னது என்பது அட்லாண்டிக் பெரும்படை பசிபிக் பிசகு என்பது மாத்திரமல்ல, அதை போலவே அந்த மரியாதைக்குரிய மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதல்வராக இருக்கும் பொழுது காங்கிரஸை சேர்ந்த 63 எம்பிக்கள் ஒபாமாவுக்கு கடிதம் எழுதி அவருக்கு விசா கொடுக்க கூடாது, அமெரிக்கா வருவதற்கு விசா கொடுக்க கூடாது, அதை நாங்கள் கண்டித்தோம். காங்கிரஸ் செய்தாலும் தவறு, அவர்கள் எப்படி வந்து ஒபாமாவுக்கு போய் இவருக்கு விசா கொடுக்க கூடாதுன்னு சொல்ல முடியும்? ஆக யார் செய்தாலும் தவறுதான். ஆகவே அந்நிய நாட்டிலே போய் இவன் ஏன் அரசியல் செய்கிறார்? இன்னும் தேர்தல் முடியலையோ, அந்த மூட்லயே இன்னும் இருக்கிறார் நினைக்கிறேன் மரியாதைக்குரிய மோடி அவர்கள். ஆகவே அந்த வகையிலே தான் உலகம் சுற்றுவர் வாலிபன் சொல்றது என்ன தவறு, என்ன அன்பார்லிமெண்டரி வேர்ட் சொல்லுங்க. ஆனா இன்றைக்கு தமிழகத்துடைய பிஜேபியினுடைய தலைவர் அநாகரிகமாக சொல்லி இருக்கிறார். கள்ளத்தோணியை காணாமல் போனவர்களை பற்றி இன்றைக்கு மோடியை விமர்சிக்க வேண்டிய அருகதை இல்லை என்று சொல்லிருக்கிறார். கள்ளத்தோணி வந்து அவர்களுக்கு வேண்டுமானால் அவமானமாக இருக்கலாம், அது எங்களுக்கு வெகுமானமான வார்த்தை. இன்னும் சொல்லமான தம்பிமார்களுக்கு கடிதம் எழுதும்போது அண்ணா சொன்னார், நம்மை கண்ணீர் துளிகளே கள்ளத்தோணிகளே என்று அழைக்கிறார்கள் என்று சொல்லிதான் கடிதத்தை தொடங்கினார். அது ஒண்ணு அவமானம் கிடையாது, எங்களை பொறுத்தவரை வெகுமானம். கள்ளத்தோணியில போறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஆனா அதுக்கு அந்த கட்ஸ் வந்து வைகோ, எங்களுடைய தலைவர் வைகோ இடத்துல இருந்தது. போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கின்ற நேரத்திலே சிங்கள ராணுவத்திற்கு டாடா காண்பி விட்டு இன்றைக்கு போய் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அதை கொச்சைப்படுத்துகிறார் என்று சொன்னால், எங்களை கொச்சைப்படுத்துவதாக நினைத்துக் கொண்டு இன்றைக்கு விசா இல்லாமல் பாஸ்போர்ட் இல்லாமல் இன்றைக்கு அந்த ஜப்பானுக்கு சென்ற மரியாதைக்குரிய சுபாஷ் சந்திர போஸை நீங்கள் கொச்சைப்படுத்தி விடுகிறார்கள் என்று இவர்கள் மூலமாக அண்ணன் கோபி கிருஷ்ணன் அவர்கள் மூலமாக மரியாதைக்குரிய தமிழிசை அவர்களுக்கு நான் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக ஐயா, உங்கள்கிட்ட நான் முன்வைக்கிறது வந்து டாக்டர் சில விஷயங்கள் சொன்னார். அவர் இங்க போய் அவங்க வழக்கமான இடதுசாரிகள் குழுக்குப்படி பெருநிறுவன எதிர்ப்பு அந்த அரசியலோட சில விஷயங்கள் முன் வச்சாங்க. அது மட்டும் இல்லாம அங்க போய் வந்து இங்குள்ள கட்சிகள் அவருடைய கருத்து, இங்க உள்ள அவங்களுடைய துருவ அரசியல், இந்துத்துவ அரசியல், அதையுமே அவங்க மறைமுகமா அங்க போய் அதை தான் பண்றாரு அப்படின்னாங்க. நீங்க கூட அப்ப இடைமறிச்சீங்க, உங்க கருத்து சொல்லுங்க. ஒரு சிறிய குறிப்பு,
பகவத்கீதை என்று இவர் சொல்லும்பொழுது தான் நான் இடைமறித்தேன். ஒரு சமூக ஆர்வலராக பார்க்கும்பொழுது இந்த நாட்டினுடைய மைந்தன் என்பதில் நான் பெருமைப்படுகிறேன். இந்த நாட்டிலே பிறந்தவர்கள் இன்றைக்குத்தான் மரியாதையாக தலை நிமிர்ந்து நடக்கிறார்கள் என்று மோடி சொன்னதாக இங்கே சொல்லியிருக்கிறார்கள். மோடி சொல்லியிருக்கிறார். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மோடி அவர்களோ அவர் சார்ந்த இயக்கமோ இந்த நாட்டை காட்டிலும் இந்த மண்ணை காட்டிலும் புனிதமானது எதுவுமே கிடையாது என்று எத்தனை யுகங்கள் வந்தாலும் அடித்து பேசக்கூடிய பண்பிலே வளர்ந்தவர்கள். அதுவே அவர்களுக்கு ஒரு முத்திரையும் கூட. இவர்கள் தான் தேசபக்தர்கள், இந்த மண்ணை மட்டும் நேசிக்கிறார்கள். உலகளாவ அவர்களுக்கு சிந்தனை. அவர் பேசிய பேச்சு இப்ப நீங்க சொன்ன மாதிரி இல்லையே. இந்த தேசம் இப்பதான் ஏதோ புண்ணியம் அடைஞ்சிருக்கு. அனுமதிக்க நான் தொடக்கத்தை மெதுவா என்ன நடந்ததுங்கிற பின்னணியோடு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பகவத்கீதை என்ற ஒரு விஷயத்துல கம்யூனிஸ்ட்காரர்கள் ஏன் மோடி அவர்கள் கொடுத்து விட்டார்கள் என்று கோவப்படுகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த மண்ணினுடைய மிகப்பெரிய இதிகாசங்களாக கருதப்படுவது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பெருமையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியது மகாபாரதமும் ராமாயணம். இருவரும் இதிகாசங்கள் என்று சொல்வார்கள். தமிழில் எப்படி 50 காப்பியங்கள் என்று சொல்கிறோமோ அப்படி பாரதத்தினுடைய இதிகாசங்களாக சொல்லப்படுவது ராமாயணமும் மகாபாரதம். நான் இங்கே அரசியல் பேசுவதற்கான நடுநிலையோடு நோக்கிறேன். இந்த பகவத்கீதையை கேரளத்திலே முதலமைச்சராக இருந்த நம்பூதிரிபாடு அவர்கள் ஏற்கனவே அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார் என்ற சம்பவம் நான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். அது நம்பூதிரிபாடு கொடுத்தால் அது மதசார்பற்றது, மோடி கொடுத்தால் மதசார்பு உள்ளது என்று சொல்லும் பொழுது இவர்கள் கண்ணாடியை கழற்றி வைத்து பார்க்க வேண்டும். நம்பூதிரிபாடு இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதியாக கொடுக்கல. இவர் நம்ம இந்தியாவில் உள்ள எல்லா முஸ்லீம், கிறிஸ்தவர், சீக்கியர், ஐயா என்னவா இருந்தார்? அவர் கம்யூனிஸ்ட் இந்தியாவினுடைய அரசியல் கட்சியினுடைய மிகச் சிறந்த தலைவர்களில் ஒருவராக. பகவத்கீதையை நேசிக்க உரிமை உண்டு, ஆனா இந்தியாவினுடைய அடையாளமா அதை காமிக்காதீங்கன்னு. இந்தியாவினுடைய மிகப்பெரிய இதிகாசங்களே 2, அதில் ஒன்று மகாபாரதம். அதில் வருகின்ற ஒரு சிறிய இன்றைக்கு மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் என்று சொல்கிறார், நிர்வாகம், அவையெல்லாம் கீதையில இருக்கிறது என்று உலகம் முழுவதுமே இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு மதத்திற்கு சொந்தமாக நாம் கருதக்கூடாது என்றுதான் இங்கே வாதம். பாரதிய ஜனதா கட்சியும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதை கம்யூனிஸ்ட் அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த நாட்டிலே இருக்கிறோம். எப்பொழுது இன்றைக்குத்தான் தலை நிமிர்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லும் போது உணர்ச்சி வசப்படுகிறோம் அல்லவா? இந்த நாடு மிகப்பெரிய நாடு, பாரத நாடு மிகப்பெரும் நாடு. நாமதல்புலோ நினைவு அகற்றாதீர் என்று சொன்னார். மாரத வீர மலிந்த நன்னாடு, மாமுனி ஓர் பலர் வாழ்ந்த முன்னாடு என்று பாரதி பாடியிருக்கிறான். நாரத காலம் நலந்திகழ் நாடு, நல்லன யாவையும் நாடொரு நாடு என்று சொன்னார். ஞானத்திலே பரமோணத்திலே அன்னதானத்திலே காணத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே இந்த நாட்டை போய் அந்நிய நாட்டுல போய் தவறா சொல்லாமா? நீங்க தயவு செய்து 66 ஆண்டுகள்ன்றாங்க. ஒரே நிமிஷம் 66 ஆண்டுகள்ல வாஜ்பாயினுடைய தலைமையில 6 ஆண்டுகள் ஏன் கழிச்சுட்டாங்க? அப்ப அதுவும் மோசமான ஆட்சியா? வாஜ்பாயினுடைய 6 ஆண்டு காலமும் மோசமான ஆட்சியா? விவாதம் என்பது ஒரு சுற்று விவாதமா? இன்னொரு சுற்று இருக்கா இல்லையா? அவர் அந்த நேரத்தில் பதில் சொல்லணும். ஐயா நீங்க தப்பா நினைக்காதீங்க, நீங்க பேசும்போது நான் குறுக்கிடுவேன், நீங்க குறிச்சு வச்சுக்கங்க. நான் இப்படி பேசும்போது நீங்க குறுக்கிட்டீங்களா? தயவுசெய்து நீங்க புரிஞ்சுக்கங்க. ஏன்னா என்னுடைய ஒழுக்கு போயிடும், என்னுடைய சிந்தனை அங்கே சிதறிவிடும். அதற்காகத்தான் சொல்லுகிறேன். நாம் இங்கே விவாதம் செய்வது மக்களுக்கு சில உண்மைகளை எடுத்து சொல்வதற்காக. நீ நன்றாக விவாதம் செய்கிறாயா, நான் நன்றாக விவாதம் செய்கிறேனா, புலமையிலே யாருக்கு அதிகம் என்று நாம் காட்டுவதற்காக இங்கே வரவில்லை. இந்த நாடு புனிதமான நாடு என்று நம்பக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக எல்லோருமே படித்து சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பின்னணியாக சொல்வது RSS தான். அந்த RSS அடிப்படை கொள்கைகளை இந்த மண்ணை மதித்து நடக்க வேண்டும், இந்த மண்ணை காட்டிலும் சிறந்து விண்ணுலகம் கூட கிடையாது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே அவர்கள் இந்த நாட்டிலே உள்ளவர்கள் இன்றைக்குத்தான் தலை நிமிர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்வது அந்த பொருளிலே கொள்ளக்கூடாது. இவர் சென்றது எதற்காக? அங்கிருந்து பணத்தை கொண்டு வருவதற்காக, இங்கே முதலீடு வேண்டும் என்பதற்காக செல்லும் பொழுது அங்கே அவர் பேசிய காலகட்டத்திலே, இப்பொழுது அவர் சென்ற பொழுது அவர்களுக்கு கிடைத்த தகவலின்படி இங்கே முதலீடு செய்தால் எங்களுக்கு சரியாக இருக்காது, நம்பிக்கை குறைவாக இருக்கிறது என்ற அளவிலே அந்த செய்தி வரும்பொழுது இந்தியர்கள் மத்தியிலே, வெளிநாட்டவர் மத்தியிலே பேசவில்லை, இந்தியர்கள் மத்தியில், அங்கே வாழக்கூடிய இந்தியர்கள் மத்தியிலே தான் அவர் சொன்னார், இன்றைக்கு நீங்கள் ரெட்டேப் என்று சொல்லக்கூடிய அளவிலே உங்களுக்கு இங்கே முதலீடு செய்வதற்கு தடையாக ஏதேனும் இருந்திருக்குமேயானால் நிச்சயமாக அவற்றையெல்லாம் நான் கலைந்து விடுகிறேன், நீங்கள் தைரியமாக இங்கே முதலீடு செய்யலாம், தலை நிமிர்ந்து முதலீடு செய்யுங்கள் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு முதலீடு செய்ய தொடங்கி இருக்கிறார்கள், ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள், உறுதி கொடுத்திருக்கிறார்கள்.
அந்த நிலையிலே தான் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினாரே தவிர மற்ற நிலையிலே அல்ல. இரண்டாவது, உலகம் சுற்றும் வாலிபனாக என்று இன்றைக்கு மோடி, நான் என்னை போன்ற உள்ளவர்களும் இன்றைய கால இளைஞர்களும் கூட, எனக்கு வயது ஆகியிருக்கிறது, இருந்தாலும் இளைஞர்களும் கூட மோடியின் இடத்துல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்பு, அவர்கள் எதிர்பார்த்த வேகம் கிடைக்கவில்லை என்ற ஒரு அதிருப்தி அவர் மீது இருக்கலாம், அதை கூட என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அவர் மீது அவநம்பிக்கை இன்னும் ஏற்பட்டு விடவில்லை. அதற்கான அனுமதியும் அவர் கொடுக்க மாட்டார் என்பது அளவிலே தான் அவருடைய செயல்கள் இருப்பதாக நான் அறிகிறேன். அதற்கான குறிப்புகளைத்தான் நான் இங்கே பேச வந்திருக்கிறேன். டாக்டர், அவர் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டார். நீங்க விமர்சிக்கிற விஷயத்துல நீங்க நேர்மையா இருக்கணும். ஒரு மிகப்பெரிய மூத்த பொதுவுடைமை தலைவர் நம்பூதிரி பாட்டு அவர்கள், அவருக்கே பகவத்கீதை மீது அவ்வளவு நம்பிக்கை இருந்து அவர் கொடுக்கிறாரு, அவரே வேதங்களின் நாடு நூல் எழுதியிருக்கிறாரு. இப்படி இருக்கிறப்ப நீங்க என்ன திடீர்னு பாரதிய ஜனதால மோடி கொடுத்தது ஒரு அரசியலுக்காக பகவத்கீதை நீங்க பண்றீங்களான்னு கேட்கிறாரு அவர். கம்யூனிஸ்டுக்கு எல்லா நூல்கள் மேலும் மரியாதை உண்டுங்க. பகவத்கீதை எரிக்கணும் நாங்கள் என்னைக்கு சொன்னது கிடையாது. அதே போல மகாபாரதத்தை எரிக்கணும் கொளுத்தணும் நாங்கள் சொன்னது கிடையாது. அதாவது அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த சமூக அமைப்பை பற்றி தெரிந்து கொள்வதற்கு பகவத்கீதை, மகாபாரதம், அதே போல பல்வேறு காப்பியங்கள், இதிகாசங்கள், தமிழ்நாட்டில் உள்ள இலக்கியங்கள் எல்லாமே பயன்படுது. அதை கம்யூனிஸ்ட் பயன்படுத்தியிருக்கோம். வேதங்களின் நாடுன்னு நம்ம EMS நம்பூதிரி பாட்டு எழுதினார். அப்ப பொருள் முதலாவது அடிப்படையில் இந்திய வரலாற்றை ஆய்வு செய்வதற்கு இலக்கியங்கள் உதவிகரமா இருந்திருக்கு, காப்பியங்கள் உதவிகரமா இருந்திருக்கு. ஏன்னா இந்தியாவில் எழுதப்பட்ட வரலாறுங்கிறது அலெக்சாண்டர் படையெடுப்பு பிறகுதான். அது முன்னால இந்தியாவில் கல்வெட்டில் பெருசா கிடையாது, எந்த விதமான வரலாற்று பதிலும் கிடையாது. ஆனா எகிப்துல, கிரேக்கத்துல பாத்தீங்கன்னா கிமு 2000 காலகட்டத்திலே பதிவு செய்யப்பட்ட வரலாறு இருந்திருக்கு. சீனாவில் அந்த மாதிரி இருந்திருக்கு. அப்ப இந்தியாவில் பல்வேறு வரலாற்று சம்பவங்களை, பல்வேறு அந்த காலத்தில் அந்த சமூகத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இந்த காப்பியங்கள்லாம் பயனுள்ளதா இருக்குங்கிறத நாங்க பாக்குறோம். அதனால எங்கேயும் EMS நம்பூதிரி பாட்டு பகவத்கீதை இந்தியாவுடைய தேசிய நூலா அறிவிங்கன்னு சொல்லல, எல்லா பள்ளியிடத்திலும் கட்டாயமா படிக்க வைங்கன்னு சொல்லல. அப்படி சொல்லிருக்காரு. அதான் சொல்றேன், அப்படிலாம் சொல்றது தவறான வாதம். EMS நம்பூதிரி பாட்டு ஒரு இயற்கையியல் பொதுமுதல்வாதி, கடவுள் மறுப்பாளர், அவர் நாத்திகவாதி. அதனால பகவத்கீதை மேல தனிப்பட்ட ஈர்ப்பு உண்டு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது தவறானது, திருத்தி சொல்றது. அதனால நான் கூட பல பேருக்கு பல நூல்களுக்கு கொடுக்குறேன். அதுல இலக்கிய சம்பந்தப்பட்டது இருக்கு, ஆன்மீக சம்பந்தப்பட்டதெல்லாம் இருக்கு. அதுக்காக எனக்கு அதுல நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது. அதனால நானும் பகவத்கீதை படிச்சிருக்கேன். அதே போலவே அதுக்கு எதிரான நூலையும் படிச்சிருக்கேன். திரு கி வீரமணி எழுதிய கீதையின் மறுபக்கங்கள் படிச்சிருக்கேன். அதனால இதை படிக்கிறதுக்காக நாங்களாம் பகவத்கீதை ஏற்றுக்கொண்டோம் என்பது என்ற வாதம் தவறு. அதனால ஒரு நாட்டினுடைய ஒரு மதச்சார்பற்ற பிரதமர் போகின்ற பொழுது அவர் எதுக்காக, எந்த சூழல அந்த புக்கை கொடுக்கிறார் பிரச்சனை. இந்தியாவில பகவத்கீதையை ஒரு புனித நூலா அறிவிக்க வேண்டும், தேசிய நூலா அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இங்க இருக்கக்கூடிய சங் பரிவார் கோரிக்கை வைத்து அவங்களும் சொன்னாங்க, பொதுவாக கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அவர் அமெரிக்காவுக்கு போறாரு, பகவத்கீதையை கொடுக்கிறாரு, வெளிநாடுகளுக்கு போறாரு, கொடுக்கிறாருனாக்க அப்ப இந்தியாவுடைய அந்த மதச்சார்பற்ற தன்மை சீர்குலைக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு பிறகு பார்த்தோம், அதாவது நம்முடைய அரசு சட்டத்தில் இருக்கக்கூடிய மதச்சார்புங்கிறத நீக்கிறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா சோசியலிசம் நீக்கிறாங்க. அப்ப உள்நோக்கம் இருக்கா இல்லையா? அப்ப அதையெல்லாம் வைத்து ஒட்டுமொத்த பார்த்து தான் சொல்ற மொழியே, தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு அதுல எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. அதனால இந்தியாவுடைய பிரதமர் போகின்ற பொழுது இந்தியாவுடைய மதச்சார்பினை பெருமையாக பேச வேண்டும். அதுபோல இந்திய நாட்டில் பல்வேறு முற்போக்கான கருத்துகள் உண்டு, நமக்கு ஒரு வரலாற்று பாரம்பரியம் உண்டு, அதை பற்றி பெருமையா சொல்ல வேண்டும். வைக்கிற பாரம்பரியத்துக்கு மாற்றா நீங்க எதை சொல்ல வரீங்க? நிச்சயமாக நம்ம நாட்டுடைய பாரம்பரியம் ஒரு மதச்சார்பும் கீதையும் தான் பாரம்பரியம் இல்ல. அது மட்டுமே நம்முடைய பாரம்பரியம் இல்ல, மதச்சார்பற்ற பாரம்பரியம் நம்முடைய பாரம்பரியம். நம்ம நாட்டுல இந்துங்கிற வார்த்தை பின்னால்தான் வந்திருக்கு. 11ஆம் நூற்றாண்டு முன்பாக இந்தியாவில எங்கேயாச்சும் இந்துங்கிற வார்த்தை சொல்ல முடியுமா? வேதங்கள் எங்கேயாச்சும் இந்துங்கிற வார்த்தை இருந்திருக்கா? சங்க காலத்துல எங்கேயாச்சும் இந்துங்கிற வார்த்தை இருந்திருக்கா? அதனால இந்து என்பது பாரசீகர்கள் இங்க வந்த பிறகுதான் இந்துங்கிற வார்த்தையே வருது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னாக்க, ஒட்டுமொத்தமாக இந்திய கலாச்சாரத்தை இந்து கலாச்சாரம் சொல்றது தவறு. இந்தியால பாரதிய கலாச்சாரம் சொல்றது தவறுதான். அதனால இந்தியாவில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சமய கலாச்சாரம் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய கலாச்சாரம் ஒரு பகுதி தான். அது இந்தியாவுடைய மதச்சார்பற்ற கருத்து இருந்திருக்கு. அதே போல இந்தியாவில லோகாயுதம் இருந்திருக்கு, ஆசிவம் இருந்திருக்கு, அதே போல பல்வேறு கருத்து, புத்த மதம் இருந்திருக்கு, ஜைன மதம் இருந்திருக்கு, இந்த மாதிரி பல்வேறு கருத்தோட்டங்கள் இருந்திருக்கு. அதெல்லாம் ஒட்டுமொத்தமாக இந்தியாவையே இல்லைன்னா அவர் சொன்ன மாதிரி பாரதத்தையே அவங்க பாஷை சொல்ல போனாங்க அது இந்து கலாச்சாரம் சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. இது உண்மைக்கு எதிரானது, யதார்த்த நிலைமைக்கு எதிரானது, வரலாற்றுக்கு புறம்பானது. எனவே நம்முடைய கலாச்சாரம் என்பது அப்பட்டமாக பார்க்கின்ற பொழுது ஒரு மதச்சார்பற்ற கலாச்சாரம் தான். ஆனா வெளிநாட்டுல போறப்ப இந்தியா இந்து கலாச்சாரம், இந்த துணைக்குண்டத்துல மதச்சார்பற்ற கலாச்சாரம் தான் மேலோங்கி நிக்கிறது. ஆமா, அதுதான் முக்கியமானது, அதுதான் மேலோங்கி நிக்கிறது. கடந்த காலத்தில் அப்படிதான் இருந்திருக்கிறது. அதனால ஒரு 400 ஆண்டுகளுக்கு காலகட்டத்தில் 400 ஆண்டுகள் இந்திய வரலாற்றுல பாத்தீங்கன்னா பார்ப்பனை என்பது இல்லாம இருந்த ஒரு சூழல் இருந்தது.
அப்ப அந்த காலகட்டத்தில் புத்த மதம் தான் இந்தியாவில் தலை தூங்கி வளர்ந்ததெல்லாம் இருக்கு. அந்த வரலாற்றை போய் சொல்லுவீங்களா நீங்க? ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதனால இந்தியாவில் பல்வேறு கலாச்சாரங்கள் இருக்கு. அதனால அதை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் அதுல முற்போக்கான கருத்துக்களை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் இந்திய பிரதமர் செயல்படுவது நல்லதா இருக்குமே ஒழிய ஒட்டுமொத்த இந்தியாவையே ஒரு இந்துத்துவா மாற்றுவது என்பது, இந்து கலாச்சாரம் மாற்றுவது என்பது நம்ம நாட்டுடைய மதச்சார்புக்கு எதிரானது. பகவத்கீதை கம்யூனிஸ்ட் தலைவர் கொடுத்தது கூட தவறு என்று சொன்ன போது அது முற்றுப்புள்ளி தான். இப்ப நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு அது கிடையாது. இந்த கலாச்சாரம் பேசணும், இந்துத்துவா பேசணும், மதசார்பற்ற தன்மை பேசணும்னா அது மிகப்பெரிய ஒரு கடல் மாதிரியான ஒரு, அதனால நம்ம இந்த விஷயங்களுக்கு வருவோம். இந்த கருத்தை நான் சொல்லிடுறேன். இந்த கருத்து சொன்னதே ஆரம்பிச்சதே ஐயா தான். அதுல போன அவசியம். அதாவது ஒருவேளை இஎம்எஸ் அவர்கள், மரியாதைக்குரிய இஎம்எஸ் அவர்கள் பகவத்கீதை கொடுத்தாலும் கூட அதுல தவறு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அதெல்லாம் தவறு கிடையாது. யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடாது. செக்குலர் என்கின்ற வார்த்தையை 76 தான் அந்த இடையில வந்தது, இடைச்சர்கள் தான் அது, பிரியாம்பிள்ளை இருந்தாலும் கூட. ஆனா ஒரு கட்டத்துல கிருபானந்த வாரியார் அவர்கள் தந்தை பெரியாரை காண வேண்டும் என்று நினைத்தார். அப்புறம் பெரியார் சொன்னார், நீங்கள் இருங்கள், நான் வருகிறேன் உங்கள் இடத்திற்கு என்று போனார். போகும்பொழுது அவர் குங்குமத்தையும் விபூதியும் நெற்றியிலே வைத்தார். அதை பெரியார் அவர்கள் வாங்கி கொண்டார்கள். கடைசி வரை அழிக்கவே இல்லை. அந்த இடத்துல இருந்து வருகின்றவரை அழிக்கவில்லை. அப்பொழுது கேட்டார்கள், அப்படின்னு சொன்னா நீங்களும் ஆன்மீகவாதி ஆகிட்டார்கள். பெரியாரை பார்த்து கேட்டாங்க. இல்ல ஒரு மரியாதை நிமித்தமாக வந்திருக்கிற அவருடைய மனது புண்படக்கூடாது என்பதற்காக. அது மாதிரி இஎம்எஸ் அவர்கள் பகவத்கீதை கொடுக்கிற நாங்க தவறு ஒண்ணு சொல்ல, அவ்வளவு பெரியெல்லாம் எங்களுக்கு கிடையாது. செக்யூலர் என்ற வார்த்தை 76 வந்தது. அது எமர்ஜென்சி அப்ப ஒரு வருடம் கால நீட்டிப்பு செய்து செக்யூலர் சமதர்மம் என்கிற வார்த்தை, அதை கூட இந்த விடுதலை நம்ம சுதந்திர நாள்ல போடக்கூடாது, அதை எடுத்து விளம்பரங்கள் எடுத்து விட்டார்கள் என்கிற சர்ச்சைகள்லாம் நம்ம இந்த தொலைக்காட்சியிலையும் பல தொலைக்காட்சியிலும் விவாதம் பண்ணியிருக்கோம். நான் சொல்ல வருது என்னன்னா, பாரத நாடு என்பது பல பரிமாணங்களை கொண்டது. மதசார் பல மாறுபட்ட மொழி, வேறுபட்ட இனம், முரண்பட்ட பண்பாடுகளை கொண்டதுதான். அதுல மாறுபட்ட கிடையாது. 47ஆம் ஆண்டு பொதுநலம் என்கின்ற அந்த பத்திரிகையில பாரதிதாசன் எழுதிய கடைசி கவிதை ஒரு 5 வரிகள் எழுதினார் இந்த இந்திய நாட்டினுடைய நிலைமை பத்தி. அது சொல்லும்போது, பெற்ற விடுதலை பித்தர் கையில், ஜாதி மதத்தின் சழக்குகள் மிகுந்துடும், வேற்றுமை சிக்கல் மாநிலம், நடுநீர் பிரச்சனை அன்னைக்கே சொல்றாரு. எப்ப 47 வேற்றுமை சிக்கல் மாநிலம் தோறும், ஏழை எளியவர் கடுந்துயர், உள்நாட்டவரால் கொள்ளை நோயாகும் சொல்லிட்டு 4 வரிகள் சொன்னாங்க. 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இந்த நாட்டை மகிமைப்படுத்த வேண்டியது ஒரு பாரத பிரதமருடைய கடமை. நமக்குள்ளே நீங்க மெஜாரிட்டி, அப்சல்யூட் மெஜாரிட்டி இருக்கிறீங்க. இப்ப போய் தேர்தல் ஒண்ணு வரல, அங்க போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. என்ஆர்ஐ இந்தியன்ஸ் இங்க ஓட்டு போட போறதில்ல. அந்த வகையில் இதிகாசங்களை பற்றி சொன்னார்கள். இதிகாசங்கள் கம்பன் படைத்த கதாபாத்திரங்கள் தான் கம்பராமாயணம் என்று சொன்னாலும் கூட அதனுடைய சொல்லாட்சிக்காக, அதனுடைய நயத்திற்காக நாங்கள் அதை வியந்து போட்டுகிறோம். அதிலே ஒன்றும் தவறு கிடையாது. அதை வேறு விதமாக மாற்றக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. அந்த வகையிலே பார்க்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட அந்த கம்பராமாயணத்திலே ஒரு சகோதரத்தை இடையோடு அதெல்லாம் ஆற்றையெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ராமன் கூட என்ன சொன்னான், ராமன் யாரை நண்பர்களாக கொண்டிருந்தோம் சொல்லும் பொழுது, குகனோடு 5 முன்பு பின் குன்று சோழ்வான் மகனோடு 6 எம்முறை அன்பின் அகமலர் காதலைய நின்னோடு 7 என்று ஒரு சகோதரத்தை வலியுறுத்தி பரிணாமம் இருக்கு. சமயமா இருந்தாலும் கலாச்சாரமா இருந்தாலும் வலியுறுத்துகிறது. நான் என்ன சொல்ல வரேன்னா, வெளிநாட்டுக்கு போங்க, ஒப்பந்தங்களை போடுங்க. அது டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ், நான் தவறு என்று சொல்ல. ஆனால் மேக் இன் இந்தியான்னு சொல்றீங்களா, பிரான்ஸுக்கு போனீங்கல்ல, ரஃபேல் ரக விமானங்களுக்கு போனீங்கல்ல, 700 கோடி ரூபாய் கொடுத்து 126 ரஃபேல் நகர் விமானங்களிலே ஒரு 26 விமானங்களை வாங்க வேண்டும் என்று ஒப்பந்தம் போட்டார்கள். நான் என்ன சொல்றேன்னா, ஹிந்துஸ்தானிக் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் HAL நீங்க ஒன்னு இருக்குது, அதுதான் விமானத்தை இன்றைக்கு இன்ஸ்டால் பண்றது, தயாரிக்கின்ற நிறுவனம். அது ஏன் நீங்க சொல்றீங்க டெக்னாலஜியை நீங்க டிரான்ஸ்பர் பண்ணி டெக்னிக்கல் நோஹாவை தெரிந்து கொண்டு அந்த ரஃபேல் நகர விமானங்களை ஏன் இங்க இருக்கின்ற இந்துஸ்தானி ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட்ல உங்களால் தயாரிக்க முடியாது? அதை போய் ஏன் வாங்குறீங்க? அப்ப மேக் இன் இந்தியாவா இல்ல மேக் ஃபார் இந்தியாவா? அப்ப அந்த இடத்துல இன்றைக்கு அவருடைய அந்த கூற்றை இன்றைக்கு தவறாக போய்விடுகிறது. இதேதான். அதாவது இந்த ஒப்பந்தங்கள் நீங்க போறீங்க, அவர் சொன்னார் இந்தியர்கள் மத்தியில் நம்ம நாட்டோட பேர்லாம் போயிடக்கூடாது, வாங்க முதலீடுக்கான உங்களுக்கு தடையா இருக்க எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. இப்ப டாக்டர் ரவீந்திரநாத் கூட ஒரு முறை சொன்னார், அந்த தடையை நீக்கிறோம்னு நீங்க சொல்றீங்களே, அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய தடங்களா இருக்கு. நீங்க என்ன தடைனா தொழிலாளர் நல சட்டங்களை தான் நீங்க திருத்த போறீங்க. இப்ப அங்க போய் நீங்க வாங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் நிலம் எடுத்துக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு என்ன விதமான யூனியனோ பிரச்சனைகளோ எதுவும் வராது. அதைத்தான் அவர் போய் சொல்லியிருக்காரு. நீங்க எதை அதை பெருமையா சொன்னீங்களோ அதைத்தான் அவருக்கு குற்றச்சாட்டா சொல்றாரு. தடையை நீக்கிறோம்னா என்ன மாதிரியான தடைகள், யாருக்கான தடைகளை நீக்கிறீங்க அப்படிதான் அவங்க கேட்கறாங்க. அதாவது வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும்பொழுது நம்ம மேல உலக பொருளாதார தடை விதிக்கப்பட்டது அணுசோதனைக்கு பிறகு. அப்போது அவர் ஒரே ஒரு விஷயம் சொன்னார், என்ஆர்ஐகளை பார்த்து சொன்னார். என்ஆர்ஐ சொல்றாங்க இல்லைங்களா, நம்ம நாட்டுக்கு முதலீடு தேவைப்படுகிறது, எனக்கு இந்த தேசத்திலிருந்து வெளிநாட்டில் இருப்பவர்கள் முதலீடு கொடுத்தால் போதும், 12,000 கோடி ரூபாய், 12,000 கோடி டாலர் எனக்கு வேணும்னு. அப்போது என்ஆர்ஐகள் நம்ம நாட்டுக்கு கொடுத்தது 18,000 கோடி டாலர்களை நம்ம நாட்டுக்கு கொடுத்தாங்க. அன்றைய தினம் நாம் எந்த நாட்டினிடமும் தலை வணங்கி போகவில்லை. நம்ம கூப்பிட்டோம், அமெரிக்காக்காரன் திரும்ப கூப்பிட்டு
நீங்க வாங்க, உங்களோட நாங்கள் வந்து இந்த பொருளாதார தடைகளை நீக்குகிறோம் என்று 2 வருஷம் நம்ம வந்து பொருளாதார தடையில இருந்தோம். நம்ம நாட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரல, விலைவாசி ஏறவில்லை, வரி உயர்த்தவில்லை, இந்த தேசத்தில் எந்த பிரச்சனையும் நடக்கவில்லை. எப்படி சமாளிக்க முடிந்தது? நாம் வெளிநாட்டில் நம்முடைய மதிப்பு சீராக இருந்தது. இன்றைய தினம் இந்த 10 வருஷத்துல நம்ம நாட்டுடைய மதிப்பு எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிருக்கிறது. 1,72,000 கோடி ரூபாய் 2Gயில, 1,86,000 கோடி ரூபாய் நிலக்கரியிலே, இப்படி நீங்கள் A to Z ஊழல் செய்து எல்லா பணத்தையும் நீங்க கொள்ளடிச்சிட்டு போய் வெளிநாட்டுல இருந்து முதலீடு செய்த பணம் எல்லாம் காணாம போச்சு. நீங்க வந்து இங்க வந்து தொழில் தொடங்குனீங்களா, பிரச்சனை, தொழிலாளர் சட்டங்கள்னால உங்களுக்கு பிரச்சனைன்றான், தொழிலாளர்களால பிரச்சனை, அதான் சொல்லிட்டு வரேன் நான். உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, போடுகின்ற முதலீடை திரும்ப எடுக்க முடியல, சாலை போக்குவரத்து இல்ல, உங்களுக்கு எந்த இடத்துல பார்த்தாலும் GST வரி போடணும். நாங்க சொல்ற விஷயம், ஒரு மாநிலத்திலிருந்து அடுத்த மாநிலத்துக்கு வருவதற்கு 10 நாள் ஆகுது. கண்ட இடத்துல எல்லா இடத்துல நுழைவு வரி, செஸ் வரி, அந்த வரி, இந்த வரின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வரிகளை விதிக்கிறார். இதெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டம். அதை தான் நாங்கள் மாற்றி இருக்கிறோம். நீங்கள் வாங்க போய் ஒரு அண்ணன் ஒரு விஷயம் சொன்னார், 300 தொழிலாளர்கள் இருக்கிற வரையிலும் நீங்க வந்து மூட வேண்டியதில்லை, ஒண்ணுமே வேணாங்க, ஒரு செங்கோடியை நடுங்க, தானா மூடிடுவாங்க கம்பெனியை. இன்னைக்கு நோக்கியா எப்படி மூடிட்டு போச்சு? இதெல்லாம் தேர்தல் செய்யப்பட்ட ஒரு கட்சி தலைவர் போய் கொடியேற்றுறாரு, அவரை போய் கைது செய்து கூட்டு போறாங்க. மூடிட்டு போலாம். தொழிலாளர் உரிமையோட இருக்க முடியும். தொழிற்சாலைகள் யூனியன் வேணான்னு சொல்லுங்க. என்ன செங்கோடியை பத்தி தொழிலாளர்கள் எல்லாம் ஏமாத்திட்டு போயிடாங்க சொல்றீங்க. ஒரே ஒரு விஷயம் தெரியும், இந்திய முதலாளியாக இருந்தாலும் சரி, அந்நிய முதலாளியாக இருந்தாலும் அவனுடைய முதலீட்டுக்கு பணத்துக்கு பாதுகாப்பு இல்லாம யாருங்க முதலீடு பண்ணுவாங்க? எப்படி வந்து முதலீடு வரும்? நோக்கியா தொழிற்சாலை 15,000 பேர் வெளில நின்னுந்தாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், வெளில போனாங்க. நீங்க கடைசி வரலாம் போவாதீங்க சொன்னீங்க, தொழிலாளர்கள் வெளில போனாங்க. நீங்க அதேதான் TCSல கிட்டத்தட்ட 25,000 பேர் வெளில போறாங்க. என்ன சொல்றேன்னா, யூனியனால பாதிக்கப்படுறது இல்லங்க, யூனியனால நன்மை இருந்தால் தொழிலாளர்கள் அவங்க பின்னால வருவாங்க. இன்றைக்கு வந்து தொழிலாளர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில யாரும் எதையும் நம்பது தயாரா இல்ல. BMS முதலீடு என்பது நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல, நாங்க பேசுற பிறகு நீங்க விளக்கம் சொல்லுங்க தாராளமா, நான் அது வந்து மறுக்கல. நான் என்ன சொல்றேன்னா, முதலீடு என்பது இன்றைக்கு நமக்கு அடிப்படை வசதிகளை நம்முடைய தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை முதல்ல ஏற்படுத்தி கொடுக்கணுங்க. இன்னைக்கு வேலை வாய்ப்பே கிடையாது. நகரங்களை நோக்கி எல்லாம் இடம் பெயர்ந்து கொண்டிருக்காங்க. நகரங்கள்ல நீங்க எவ்வளவு வசதிகளை நீங்க செய்து தர முடியும்? கிராமங்கள்ல வந்து நீங்க சுத்தமா விவசாயம் பண்ணக்கூடிய நிலைமையிலே கிடையாது. விவசாயம் பண்ணா அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு விலை கிடையாது. நகரத்துல வரும்போது நகரத்துல மட்டும் நீங்க எந்த அளவுக்கு நீங்க அவங்களை வந்து நீங்க இங்க வந்து சேரும்போது நீங்க வந்து இன்றைய தினம் பாருங்க, பாராளுமன்ற கடைசியில 100 இடங்கள்ல BPO வந்து கிராம பகுதிகளை ஆரம்பிப்பதற்கு இன்னைக்கு அனுமதி கொடுத்திருக்கு மத்திய அரசாங்கம். 100 இடங்கள்ல இந்தியா முழுவதும் BPO கிராம பகுதிகளை ஆரம்பிக்கிறது இடம் கொடுத்திருக்கு. அப்ப அவர்களுக்கு 24 மணி நேரம் மின்சாரம், வயர்லெஸ், அதாவது நெட் கனெக்ஷன் எல்லாமே நீங்க கிராம பகுதியில கொண்டு போறோம். ஏன்னா கிராமத்துல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரணும், அதுதானே முக்கியம். அதை விட்டுட்டு நீங்க வந்து வெறும் தொழிலாளர்களை நாங்க நசுக்கிறோம். நாங்க என்ன சொல்றோம், நீங்க கேரளத்திலே மேற்குவங்கத்துல என்ன தொழில் புரட்சி பண்ணிருக்கீங்க? இந்த 30 வருஷம் 35 வருஷம் நீங்க ஆடுறீங்களா? நீங்க அதை விளக்கம் கொடுங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேனாக்க, அதாவது இவர் சொல்ற வாதம் தவறுங்க. ஏற்கனவே அந்தரிதாஸ் ரொம்ப நல்லாவே சொன்னார். என்னன்னாக்க 100 தொழிலாளர்களோ அதுக்கு மேலே இருந்தாக்க அதன் நிறுவனத்தை மூடணும்னாக்க அரசுடைய அனுமதி வாங்கணும். இதை வந்து என்ன செய்யறாங்க, 300 தொழிலாளர்கள் மேலன்னு சொல்றாங்க. அப்ப வந்து தொழிலாளர் அந்த தொழிற்சாலை மூடுவதற்கு யார் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறா? இவங்க தான் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. கம்யூனிஸ்ட் அதை சொல்லணும், அது மாதிரி செய்யாத இருந்தா தொழிற்சங்கங்களா சொல்லுது. அதுக்கடுத்து ஒண்ணும் இல்ல, பல்லாவரத்துல ஒரு தொழிற்சாலை மூடிட்டாங்க. அப்ப கிட்டத்தட்ட 60 நாளா தொடர் உண்ணாவிரதம் இருக்காங்க. எதுக்காக இருக்கிறாங்க? தொழிற்சாலை தேரன்னு உண்ணாவிரதம் இருக்காங்க. யாரு? தொழிற்சங்கம் தான். அங்க இருக்கிறவங்க கம்யூனிஸ்ட் தான். அப்ப நான் என்ன கேட்கிறேன்னாக்க, பல இடங்கள்ல ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் நிறுவனம் இருக்கட்டும், அது மூடப்பட்ட பொழுது அது திறக்கணும்னு சொல்லி AM கோபு, AITC பொதுச்செயலாளர் AM கோபு வந்து காலவரையற்ற சாகுவர உண்ணாவிரதம் மேற்கொண்டாரு. அப்ப திமுக அரசாங்கம் 3 கோடி ரூபாய் பணம் கொடுத்தது அது திறக்கிறதுக்காக. அப்ப மூடப்பட்ட தொழிற்சாலை திறக்க வேண்டும் சொல்லி கம்யூனிஸ்ட் போராடி கொண்டிருக்கிறார்கள், தொழிற்சங்கங்கள் போராடி கொண்டிருக்கிறது கடந்த கால வரலாறு கூட அதுதான். ஆனா அதை மாற்றி இவர் என்ன சொல்றாங்க, நாங்க கொடிய உண்ண தொழிற்சாலை மூடுவான்னு சொல்றாரு. அப்ப அது அப்பட்டமான பொய். அதனால தவறான சொல்ல போனாங்க. அவர் அந்த இதை சொல்ற மாதிரி
இப்ப வந்து தொழிற்சங்க அமைப்பாக சட்டங்கள் வந்து ஏற்கனவே இருக்கு. அப்ப வந்து 7 பேர் சேர்ந்தாலே தொழிற்சங்களை ஆரம்பிக்கலாம். வெளியில உள்ள தலைவர் தொழிற்சங்க தலைவர்லாம் இருக்கலாம்னு சொல்லலாம் சட்டம் இருக்கு. ஆனா அந்த சட்டங்களை நீர்த்து போக செய்து இன்னைக்கு வந்து தொழிற்சங்கமே வைக்க முடியாத ஒரு சூழலை பிஜேபி அந்த சட்டத்திட்டத்தின் மூலமா கொண்டு வராங்க. இதெல்லாம் எந்த வேலை ஏற்றுக்கொள்ள முடியும்? கண்டிப்பா நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அடிப்படையான இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய யூனியன் வங்கியோட உரிமை நாம உண்மையை விட்டு விலகி போக கூடாதுன்றதான் என்னுடைய கருத்து. தொழிற்சங்கத்தை பத்தி நாம் இன்றைக்கு பேச வேண்டும் என்று சொன்னால், பாரத நாட்டிலே மிகப்பெரிய அதிக பெரும்பான்மை உள்ள தொழிலாளர்கள் உள்ள தொழிற்சங்கம் பிஎம்எஸ் தான், கம்யூனிஸ்ட் இல்ல. தவறான பிரச்சாரம் மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்வதையே சொல்லிக் கொண்டிருப்பதனால் பெரிய தொழிற்சங்கம் என்று அர்த்தமாகிவிடாது. இந்த நாட்டிலே பிஎம்எஸ் என்ற தொழிற்சங்கம் தான் பாரத நாட்டிலே காங்கிரஸ் ஆட்சி தொழிலாளர் நல சட்ட திருத்தங்களை ஏத்துக்கிறாங்க. நிச்சயமாக இவர்கள் வந்து மே மாசம் 14 போராட்டம் நடக்க போகுது. தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் சொல்லுகிறதோ, எதற்காக தொழிற்சங்கங்கள் துவங்க வேண்டும் என்று சொல்லுகிறதோ, அந்த கருத்தில் இருந்து எல்லளவும் மாறாமல் தான் துவங்கி இருக்கிறார்கள். பிஎம்எஸ் அது சரியான தொழிற்சங்கமாக இல்லை என்று சொன்னால் தொழிலாளர்கள் பிஎம்எஸ் ஏன் சேர வேண்டும்? இன்றைக்கு மோடி வந்த பிறகு தொழிற்சங்கத்துக்கு எதிராக பாரதிய ஜனதா சிந்திக்கிறாங்க. பிஎம்எஸ் மோடி வந்த பிறகு பெரிய தொழிற்சங்கம் ஆகவில்லை. காங்கிரஸ் ஆட்சியிலேயே பிஎம்எஸ் தான் மிகப்பெரிய தொழிற்சங்கமாக இருக்கிறது. அதிக எண்ணிக்கையிலே உள்ள தொழிலாளர்களுக்கு நன்மை செய்யாத தொழிற்சங்கத்தில் ஏன் உறுப்பினராக வேண்டும்? தொழிலாளர்கள் மிரட்டப்படுகிறார்களா? எனவே ஒரு தவறான ஒரு சூழ்நிலை இருப்பதாக பொய்யான தகவல்களை சொல்லி சொல்லுங்க. கம்யூனிஸ்ட் மட்டும்தான் தொழிலாளர்களுக்கு இருப்பதாக சொல்றாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, சிம்பிள் அது பொய்யான 100 பேருக்காக தான் சொல்றேன். 44 சட்டங்கள் இருக்கு, மத்திய சட்டங்கள் இருக்குது. பிஎம்எஸ் நம்முடைய விவாத தலைப்புக்கு வெளியே சொல்லப்பட்ட சில பொய்யான குறிப்புகளுக்கு நான் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்பதற்காக ஒரு நிமிடத்திலே நான் சொல்லிவிடுகிறேன். ராமர் கிருஷ்ணரை பற்றி எல்லாம் இங்கே பேசினார்கள். இது தேசியம் என்று வரும்பொழுது நம்முடைய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்திலேயே ராமருடைய படமும் கிருஷ்ணருடைய படமும் இருக்கிறது. ராமரை பத்தி யாரும் பேசல. பகவத்கீதை என்று சொல்லும் பொழுது அது கிருஷ்ணர் உபதேசித்ததாக மகாபாரத்தில் சொல்லியிருக்கிறார்கள். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறதா சொன்னீங்க. ஆமா, அரசியலமைப்பு சட்ட புத்தகத்திலே படம் இருக்கிறது. படம் இருக்கிறது. அப்பட்டமான தவறு. பிரச்சாரம் செய்யற உரிமை இருக்கு. அதற்கான ஆதாரங்கள் கொடுக்கிறேன். புரியுதுங்களா? உங்களுக்கு போட மாட்டீங்க. அப்புறம் இல்லாத ஆதாரத்தை எங்க இருந்து கொடுங்க? இடைச்செருகள் எல்லாம் தூக்கி அடிக்கிறீர்கள். 77 எல்லாம் நீங்களே இடைச்செருகள் தானே சார்? ஜனசங்கத்துக்கு அப்புறம் நீங்களே அதே மாதிரி நம்ம வந்து விமானங்களை பிரான்ஸ் நாட்டிலிருந்து வாங்குகிறோம் என்றெல்லாம் நீங்க சொன்னார்கள். ரஃபேல் விமானம் தான் வாங்குகிறோம் என்று சொல்லும் பொழுது மேக் இன் இந்தியா என்ன ஆனது என்று சொன்னார்கள். 24 விமானங்கள் அங்கே வாங்குகிறோம். பிறகு செய்யக்கூடிய அனைத்து பாதுகாப்பு பொருட்களுமே இந்தியாவிலே தயாரிக்கப்பட வேண்டும். அப்ப இங்க இருக்க நிறுவனம் ஏன் கேக்குறாரு அவரு? இங்க இருக்க இந்தியாவுடன் சேர்ந்துதான் தயாரிக்க வேண்டும். 700 கோடி சார், அதுக்கு 700 கோடி கொடுக்குறாங்க. இந்தியாவுடன் சேர்ந்து தான் தயாரிக்க வேண்டும். இந்தியாவிலே தான் தயாரிக்க வேண்டும். அதுதான் மேக் இன் இந்தியா. தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். எனவே இவற்றிலிருந்து நீங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம். அங்கே ஜீரோ டெக்னாலஜி என்று சொல்வார்கள். டெக்னாலஜி தேவையற்ற விஷயத்திற்கு அங்கிருந்து இறக்குமதி கிடையாது. அப்ப சிக்னேச்சர் ஃபேப்ரிக் வந்து இந்திய நாட்டில் இல்லையா? அதை போய் வெளிநாட்டுல வாங்கி அங்க பாதுகாப்புக்கான டெக்னாலஜி இந்தியாவில் வரும் வரை இவ்வளவு பெரிய சந்தை நம்ம நாட்டில் இருக்கு. இவ்வளவு பெரிய மக்கள் தொகை இருக்கிறோம். உங்களுடைய பார்வையில் புண்ணியம் செய்த மக்கள், அவர்களிடம் இல்லாத அறிவு நம்முடைய பார்வையில் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்திருக்கு சார்? இல்ல டெக்ஸ்டைல் நமக்கு போய் கேட்கிற நாடுகள் நம்மளுடைய மக்கள் வளம் குறைவா இருக்கிற நாடு. நம்மளுடைய தொழில்நுட்பத்தை தான் அமேரிக்கா பயன்படுத்துறாங்க. நம்மளுடைய அறிவு கணித அறிவை தான் இன்னைக்கு வரையும் இன்ஃபோசிஸ் பயன்படுத்த அமெரிக்கால எல்லாரும் பயன்படுத்துறாங்க. மோடி அவர்களுடைய பேச்சை சைனாவில பேசிய நீங்கள் உற்று நோக்க வேண்டும். சைனாவும் இந்தியாவும் சேர்ந்தால் ஆசிய கட்டத்திலே நீங்கள் எடுத்துக்கொண்டால் மிக பெரும்பான்மையான மக்களாக நம் மக்கள் வளத்தை நம்ம இதுக்கு பயன்படுத்த கலாச்சார ரீதியாக கூட நீங்கள் புத்த மதத்தை தழுவுகிறீர்கள். இங்கே இந்துக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். எந்த அளவில் கருத்து வேறுபாடு இருப்பதற்கான அதிக இடமே கிடையாது. இங்கே இருக்கக்கூடியவர்கள் பலம் வாய்ந்தவர்களாக ஆனார்கள் என்று சொன்னால், வியாபாரத்திலே சேர்ந்து செய்தோம் என்று சொன்னால், இந்த பகுதியிலேயே மிக பலம் வாய்ந்த ஒரு பகுதியாக நாம் மாற்ற முடியும்.
எப்படி 1/3 பகுதி நிலமாக இருக்கிறதோ அப்படி 3/3 RSS சுதேசி கொள்கைக்கு உடன்பாடதா மோடியினுடைய அந்த பன்னாட்டு நிறுவன வரவேற்பு கொள்கைங்கிறது RSS மேக் இன் இந்தியா சுதேசி தானே. மேக் இன் இந்தியால தான் அவங்க அந்த குறைபாடுகள் சொல்றாங்க. ஒரே விஷயம் கேட்கிறேன், மேக் இன் இந்தியானாக்கா இந்தியாவில விவசாயம் செய்யணும்ல, விவசாய உற்பத்தியும் செய்யறது மேக் இன் இந்தியா தானே. இந்தியாவுடைய விவசாயத்தை சீரழிக்கிற மாதிரி குளிர் வச்சுக்கிட்டு எல்லா மானியங்களையும் குறைச்சிட்டு அதுக்கான வட்டி விகிதத்தை அதிகப்படுத்திட்டு எல்லாம் பண்ணிட்டு மேக் இன் இந்தியான்னு சொல்றது என்ன அர்த்தம் இருக்கு? இந்தியாவில 70% வேலை வாய்ப்பை கொடுக்கறது விவசாயம் தான். விவசாயத்துறை ஒட்டு மொத்தமா சீரழிக்கக்கூடிய கொள்கை பிஜேபி கடைபிடிக்குது, மத்திய அரசு கடைபிடிக்குது. கண்டிப்பா இன்னொரு விஷயம், இந்த நான் உங்களிடம் கேட்கிறேன், இந்த மோடி அரசு பொறுத்தவரை இந்த 1 இயர் நடந்ததுல எந்த துறையில நீங்க ஊழல்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஓராண்டாக டைம்ஸ் ஆஃப் இந்தியால அமித்ஷா அந்த கேள்வி கேட்டிருக்காரு. இன்னைக்கு வரை நீங்க ஊழல்னு சொல்ல முடியுமா? அமித்ஷா கேள்வி கேட்கிறார். விமானம் டேக் ஆஃப் ஆகிருக்குது. நான் பதில் சொல்ல கொஞ்சம் ஒரு பண்ணுங்க. அதாவது வேலை வாய்ப்பு தரலையா, வேலை வாய்ப்பு தரலையா அண்ணன் கோபி அண்ணன் கேட்டாங்க. வேலை வாய்ப்பு தரது இருக்கட்டும், இருக்கிறவன் வேலை செய்யறவங்க முதல்ல பணி பாதுகாப்பு இருக்குதான்றது முதல்ல பாக்கணும். எல்லாம் வெளில நோக்கியால வெளில போயிட்டா, பாக்ஸ்கான்ல வெளில போயிட்டா, டிசிஎஸ்ல வெளில போயிட்டா, இவங்க ஒன்னும் தொழிலாளர் நல சட்டங்கள் இருக்கணுமான்றாங்க. பிஎம்எஸ் அமைப்பு பெருசா, செங்கோடி பெருசான்றது இங்க தலைப்பு இல்ல. அவங்க தான் சொன்னாங்க, அண்ணன் சொன்னதால தான் அதை பேச வேண்டியதாச்சு. செங்கோடி சங்கம் போய் ஒரு கொடியை நாட்டினோம்னா கம்பெனியை மூடிடுவாங்க சொன்னதால தான் அந்த பேச்சு வந்தது. பிஎம்எஸ் இன்னைக்கு இந்த தொழிலாளர் நல சட்டங்களை திருத்தங்களை எதிர்க்கிறது அப்படின்னு சொன்னா, அப்படி எதிர்க்கிற உங்களுடைய தொழில் சங்கம் பொய்யா அல்லது மோடி திருத்துறாரு அது பொய்யா? சார் உங்களுக்கு என்ன சொன்னீங்க, எனக்கு என்ன சொன்னீங்க அதான் உங்களுக்கு பொருள். கொஞ்சம் இருங்கய்யா. பேமெண்ட் ஆஃப் மினிமம் வேஜஸ் ஆக்ட் ஒன்னு இருக்குது. இன்னும் 10,000 ரூபாய் கூட வரல சார் ஒரு தொழிலாளிக்கு, நிரந்தர தொழிலாளிக்கு பேமெண்ட் ஆஃப் மினிமம் வேஜஸ் இன்னும் இருக்குது. ட்ரேட் யூனியன் ஆக்ட் இருக்குது, அது இன்னைக்கு நடைமுறைக்கே வரல. கை விலங்கு போட்டு ஏஎஸ் சவுந்தரராஜன் கூட்டிட்டு போற நிலைமையில தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஐடி ஆக்ட் 47 ஐடி ஆக்ட் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் இருக்குது. அதுல என்ன நிலைமை தெரியுமா, யாரும் ஒரு தொழிலாளி போய் கன்சிலேஷன் ப்ரொசீடிங்ஸ்ல யாருமே போக முடியாது. 2A பெட்டிஷன்ல போய் கொடுத்தா சம்மன் கொடுக்குறாங்க. ஒரு தொழிலாளி போய் நான் பாதிக்கப்பட்ட இந்த மாதிரி விபத்து நடந்தது எனக்கு காப்பீடு வேணும்னு சொல்லிட்டு போய் அந்த ஏசிஎல் இருக்குல்ல, ஏசிஎல் டிசிஎல், அவங்க போய் அந்த தொழிற்சாலையுடைய முதலாளிக்கு சம்மன் கொடுத்தா யாரும் வரதில்லை. ஏன்னா இந்த நாட்டினுடைய சட்டங்களை அவங்க மதிக்கிறதே கிடையாது. ஆக அந்த நிலைமையில தொழிலாளர் பாதுகாக்கப்படுறாங்க. இருக்கிறவனே வேலையை விட்டு போயிட்டு இருக்கான். வேலை வாய்ப்பை பத்தி பேசுறது நல்ல சமாச்சாரம் தான், நீங்க பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஆடை அணிகலன்களை கற்றுக் கொடுக்கின்ற கலாச்சாரத்தை நாம் தான் கற்றுக் கொடுத்தோம். ஆனா இன்னைக்கு ஒரு ஆடை ஜனவரி 26 அணியறதுக்காக என்ன நடந்தது, லண்டன்ல இருக்கிற ஷெரீஃப் ஃபேப்ரிக்ஸ்ல வாங்கி ஆஸ்திரேலியால இருக்கிற சிட்னில போயிருக்காங்க. அதுக்கெல்லாம் மேக் இன் இந்தியா வராதா? அங்க போய் பண்ணி கிட்டத்தட்ட 9,27,000 ரூபாய், அதுக்கு தனி பிளைட் அதை 1 மணி நேரம் அணிறாருன்னா இதுக்கு என்ன மேக் இன் இந்தியா? இதுக்கு எப்படி சொல்றீங்க நீங்க? உங்களோட நிறைவு கருத்தா நான் கேட்பது இப்ப மோடி அவருடைய இந்துத்துவ கொள்கை, கலாச்சாரம், இதெல்லாம் தனி விவாதம், அதை விட்டுருங்க. நம்ம இப்ப கேட்பது இவருடைய வெளிநாட்டு பயணமும் பன்னாட்டு நிறுவனங்களுடைய அழைப்பும் RSS சுதேசி கொள்கைக்கு அப்படியே ஒத்து போகக்கூடியதா? ஒரு சில குறிப்புகளும் முடிச்சுதான் சொல்லணும். எனக்கு இறுதி சுற்று, கடைசி 5 ஆண்டு UPA அரசு, மன்மோகன் சிங் தலைமையிலே இயங்கிய அரசு, மாநாடுகளுக்காக மன்மோகன் சிங் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்தார். அதிக எண்ணிக்கையிலே ஏறத்தாழ 47 நாட்கள் முதல் ஓராண்டிலே மன்மோகன் சிங் பயணம் செய்திருக்கிறார். ஏறத்தாழ 47 நாட்கள். அதிகம் மாநாடுகளுக்காகத்தான் சென்றார். இந்தியாவினுடைய மக்களுக்காக, இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக அவர் செல்லவில்லை. மோடி அவர்கள் 51 நாட்கள் 17 நாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். அவர் இங்கே முதலீட்டுகளை கொண்டு வருவதற்காக சென்றிருக்கிறார்கள். இரவு பகலாக உழைத்திருக்கிறார்கள். ஒரு நாள் விடுமுறை எடுத்தது கிடையாது, ஒதுங்கி இருந்தது கிடையாது. குடும்பம் என்று எதுவுமே கிடையாது. முழு நேரம் இந்த வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். எனவே அந்த வகையில் அவர் 51 நாட்கள் வெளிநாட்டுகளே இருந்தார். அந்நிய முதலீடு 17.02, மன்மோகன் ஆட்சியிலே 19.08, அந்நிய செலாவணி 55.4 இருந்தது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும்போது 5.4 இருந்தது. மோடி ஓராண்டிலே 12.29% இருக்கிறது அந்நிய செலாவணி. இவையெல்லாம் புள்ளி விவரங்கள். இதை தவிர வேலை வாய்ப்புக்கு இவர் சொன்னார், அணை கட்டுகிறார்கள் பூடான். இந்த அணை என்பது வரலாறு காணாத மிகப்பெரிய அணை, உலகத்திலேயே மிகப்பெரிய அணை. அதுல 80 விழுக்காடு இல்லை, 83 விழுக்காடு நமக்கு மின்
தேவை அத்தனையுமே பூர்த்தி செய்யக்கூடிய 83 இலவசமாக கிடைக்க போகுது. அதுக்கான இலவசமாக நாம் இப்பொழுது அங்கே போடுவது இலவசமாக மின்சாரம் பெறுவதற்காக. அங்கே அந்த வேலையை எடுத்திருப்பது ONGC விதேசி, நம்முடைய அரசு நிறுவனம். எனவே இவற்றையெல்லாம் மோடி செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஜப்பானில் $30 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. டெல்லி மும்பை காரிடர் அதில் இன்வெஸ்ட் செய்கிறார்கள். சீனாவிலே UPA ஆட்சியிலே செய்ய முடியாத அளவில் அதிகமான அளவில் நட்புறவோடு, அதே நேரத்தில் சீனாவுடைய ஆதிக்கம் நம்முடைய சவுத் சைனா சி. கண்டிப்பா காங்கிரஸ் அரசோட பல்வேறு விஷயங்கள் இந்த ஒரு இடத்துல செஞ்சிருக்கீங்க. உங்களுடைய நிறைவு கருத்து இதுக்கு பதில் நீங்க லடாக் பகுதியிலே எல்லை ஊடுருவலை இவ்வளவு மணி நேரம் பேசி அவர் இவர் போய் இதுவரையிலும் அந்த பிரச்சனையை தீர்த்து இருக்கிறார்களா என்பது ஒன்று. இன்னொன்று, அவர் சொன்னாரு கடந்த 65-66 ஆண்டுகளாக இந்திய மக்கள் வெட்கி தலை குனிகிறார்கள் மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன கணக்கு? மொத்தமே 68 வருஷம் ஆச்சு சுதந்திரம் ஆகி. இதுல வாஜ்பாய் அவர்கள் 98 இருந்து 2004 வரை 6 வருடம் ஆண்டு இருக்கிறார். அப்ப அதெல்லாம் சேர்த்து சொல்றாங்களா அப்படின்றது பதில் சொல்றோம். கண்டிப்பா உங்களுடைய நிறைவு அது தொழிலாளர் சட்டங்கள் குறித்து பேசினார். சமீபத்திலே நடந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். சென்னை GHல எங்களுடைய கட்சியை சார்ந்த ஒருவர் சுண்ணாம்பு அடிக்கும் பொழுது மேல இருந்து தவறி விழுந்து கீழே இறந்து போனார். விபத்து அங்கேயே நடந்த உடனே இறந்து போயிட்டார். அவருக்கான நஷ்டஈடு அந்த கான்ட்ராக்டுக்காரர் கொடுக்குறேன்னு முன் வந்தார். சரி, இன்னும் அதுக்கப்புறம் அவர் பணம் கொடுக்கல. தொழிலாளர் அமைப்புல போய் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே கிட்டத்தட்ட 2 இதுதான் வாய்தா தான் நம்ம போன பிறகு 7 லட்சத்தி சில்லற அந்த இறந்து போன தொழிலாளிக்கு நஷ்டஈடாக தர வேண்டும் என்று அந்த முதலாளி உடனடியாக சம்மன் அனுப்பி இன்றைய தினம் பெற்றுக்கொண்டார். அதாவது தொழிலாளர் நல சட்டங்கள் இருக்கிறது, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்றதுதான் இன்னைக்கு. அதாவது சட்டங்களே செல்லுபடியாக என்பதில்லை, சட்டங்களை எப்படி நடைமுறைப்படுத்துகிறார்கள் அதிகாரிகள் என்பதுதான் இருக்கே தவிர்த்து சட்டங்களே இல்ல. தொழிற்சங்கம் வைப்பதற்கு எதிரான மனநிலை இல்லங்க. இன்றைக்கு நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். வளர்ந்து கொள்ளும் போது இருக்கின்ற சட்டங்கள் எல்லாம் மாற்றிக்கொண்டே வருகிறோம். 1900 ஒரு காலத்துல டீ கடை நீங்க வெள்ளக்காரன் காலத்துல போட்ட சட்டத்தை கடந்த 10 வருஷத்துக்கு முன்னால தான் சென்னையிலேயே நீக்கினாங்க. தமிழகத்திலேயே 10 அடிக்கு 10 அடி கடை இருக்கணும், அப்பதான் நீங்க போலீஸ் கமிஷனர் கிட்ட லைசன்ஸ் வாங்கினா தான் டீ கடை நடத்த முடியும். வெள்ளக்காரன் போட்ட சட்டம் 10 வருடத்துக்கு முன்னாலதான் இதே ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருக்கும்போது அந்த சட்டத்தையே நீக்கினாங்க. அப்படி சட்டங்கள் எல்லாம் மாறும்பொழுது, மக்களுடைய தொகை பெருகும் பொழுது, மக்கள் வளர்ச்சிக்காக மாறும்போது சட்டங்கள் மாறிக்கொண்டேதான் வரும். நீங்க 100 மணி நேரம் ஆகுது. சரியா 100 மணி நேரம் வேலை நேரம் அதிகரிப்பு 48 மணி நேரம் 8 மணி நேரத்துக்கு மேல 10 மணி நேரம் வேலை நேரம் அதிகரிப்பு இல்ல 8 மணி நேரம் என்பது என்பது 2 மடங்காக தர வேண்டும். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய 2 மணி நேரம் பணி என்பது 4 மணி நேரம் சம்பளமாக அவங்களுக்கு திரும்ப தர வேண்டும். எல்லாமே வெளியிலே சொல்றது தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகிறார். நான் என்ன சொல்றேங்க, மேற்கு வங்கத்திலே கம்யூனிஸ்ட் ஆட்சி இருந்தது. அன்றைக்கு அங்க நடக்கக்கூடிய ஒரு தொழிற்சங்கத்தில் ஆர்ப்பாட்டத்துக்கு கம்யூனிஸ்ட்காரர்கள் தலைமையேற்று நடத்தவில்லையா? எங்களுடைய BMS இன்றைக்கு எதிர்த்து சொல்றாங்க. அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நாங்கள் உள்வாங்கிக் கொள்வோம், அதற்கான நடைமுறைகளை நடைமுறைப்படுத்துவோம். அதுதான் நாங்களும் சொல்றோம். நீங்க சொல்றதை எல்லாம் உடனடியாக அரசாங்கம் செய்யறது இல்ல. இப்ப அண்ணன் கூட சொன்னார் 8 லட்சம் ரூபாய்க்கு கோட் வாங்கினாங்கன்ட்டு. இந்த கோட்டு கதையை இன்னும் எவ்வளவு நாள் பேச போறீங்க? எவ்வளவு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்லாம் ஏர்பஸ் விமானம் செய்வதற்கு நம்ம நாட்டுல அழைக்கிறோம். அதை கூட நாங்க ஏரோநாட்டிக்கல்ல கொடுங்க, ஏர்பஸ் கட்ட முடியுமா? ஏர்பஸ் டெக்னாலஜி என்பதே வேற. நீங்க சும்மா மட்டும்தான் வாங்குறீங்க. தொழில்நுட்பம் மட்டும் முதல்ல நம்ம ஆமா தொழில்நுட்பம் ஏற்கனவே போட்ட ஒப்பந்தங்க அது. காங்கிரஸ் அரசு இத்தனை ஆண்டு காலில் கொண்டு வந்த வளர்ச்சி என்ன, ஒரு வருடத்தில் மோடி அரசு கொண்டு வந்த வளர்ச்சி அந்த புள்ளி விவரங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நாங்க வளர்ச்சி வேண்டாம்னு சொல்ல, இவங்க சொல்ற வளர்ச்சியில தவறான வளர்ச்சி. அதுக்கடுத்து வளர்ச்சி யாருக்காங்கிறது முக்கியம். மிக முக்கியமான என்ன சொல்ல வரேன்னாக்க, இன்னைக்கு ட்ரேட் யூனியன் பத்தி அதிகமா சொல்றாங்க, பேசினாங்க, ஐயா பேசினாங்க, BMS தான் பெரிய சங்கம் சொன்னா உண்மைதான். ஆனா என்ன சொல்ல வரேன்னாக்க, மத்திய பிரதேசல BJP ஆட்சி தான் நடக்குது. எப்படி ட்ரேட் யூனியன் ஆக்ட்லாம் மாத்துறங்கிறதுக்காக அவங்க பவர் பாயிண்ட் ப்ரொஜெக்ஷன் அந்த கவர்மெண்ட் சார்பா போடுறாங்க. அதுல அமைச்சர்கள் எல்லாமே கலந்துக்கிறாங்க. அது என்ன சொல்றாங்க, அமெண்ட்மெண்ட்ஸ் மெயின்லி டீல் வித் நியூசன்ஸ் ஆஃப் இன்ஸ்பெக்டர்ஸ் அண்ட் நியூசன்ஸ் ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸ். அப்ப இந்தியாவில் ட்ரேட் யூனியன்ஸ் நியூசன்ஸா? அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில போய் இன்ஸ்பெக்டர்ஸ் போய் பாக்குற நியூசன்ஸா?
அப்ப உங்களுடைய பார்வை, உங்க அரசுடைய பார்வை என்பது ட்ரேட் யூனியன் நியூசன்ஸா பாக்குறீங்க. ஆனா ஒரு பக்கம் பெருமை பேசுறது எங்க சங்கம் தான் பெருசுன்னு தொழிலாளர்கள் விரைவில் புரிந்து கொள்வார்கள். பொதுமக்களுக்கு நியூசன்ஸ் கேஸ் இருக்கு, மிக விரைவாக புரிந்து கொள்வார்கள். எனவே இந்தியாவில் இந்த வளர்ச்சி என்பது சாதாரண மக்களுக்கு கிடைக்காத ஒரு வளர்ச்சியா இருக்கு. இங்க வந்து ஏகபோங்களும் பன்னாட்டு மக்கள் சாதாரண முதலீடுகள் ஒட்டுமொத்தமா ஒரு நாட்டுக்கு தேவையா இல்லையா? முதலீடு அவசியம் தான். ஆனா இவங்க சொல்லலாம் இன்ஃபிளேட்டடா இருக்கு. அதான் தவறான வாதம் சொல்ல வரேன். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மேக் இன் இந்தியா பேசுறாங்க, இந்த பக்கம் 6,700 ரூபாய் வந்து ஸ்டேட் பேங்க்ல கடன் வாங்கி ஆஸ்திரேலியா போய் முதலீடு பண்ணுங்கிறாங்க. தொழிலாளிகளை சாகடித்து விட்டு அதன் மேல் உட்கார்ந்து கொண்டு முதலீடு அதை பற்றி 5,000 கோடி ரூபாய் விஜய் மல்லையா வாங்கினார். அதை பத்தி கேட்டீங்களா? அவங்களோட யூபிஐ கணக்கை வைத்துக் கொண்டு அந்த தொழிற்சாலையில் அவர்கள் வாங்கிதான் இருக்கிறார்கள். காங்கிரஸ் ஆட்சியில் கொடுக்கப்பட்டுதான் இருக்கிறது. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியை பொறுத்தவரை பொதுவாக ஒரு பிரதமரின் வெளிநாட்டு பயணம் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும், அவ்வாறு சென்றால் இந்த நாட்டினுடைய இறைமையை மற்றும் தொழில் வளர்ச்சி இவற்றை பாதுகாப்பதற்கும் பேணி காப்பதற்காக தான் இருக்க வேண்டும். கடந்த காலையில் சென்ற போது பல்வேறு தேச நலன்களுக்காக, பல்வேறு அண்டை நாடுகளின் உறவை மேம்படுத்துவதற்காக நேரு காலத்திலிருந்து உருவாக்கப்பட்டது. தற்போது இருக்கின்ற மன்மோகன், முன்னாடி இருந்த மன்மோகனா இருக்கட்டும், தற்போது இருக்கிற மோடியாக இருக்கட்டும், இவர்கள் முழுக்க காலனி ஆதிக்கத்திற்கு மற்றும் ஏகாதிபத்திய இந்த நாடுகளுக்கு ஆதரவாகவே ஒப்பந்தம் போடவே செல்கிறார்கள் என்கிற கருத்தும், இந்த ஒப்பந்தங்களும் இந்த வரவுகளும் இல்லாவிடில் தேசத்தின் வளர்ச்சி என்பது சாத்தியமில்லை. அப்படிப்பட்ட தொழில் வளர்ச்சியை நோக்கிதான் இந்த அமைப்புகள் சிந்தனையோடு மோடி அரசு சென்று கொண்டிருக்கிறேன் என்கின்ற மாற்று கருத்தும் மிக விரிவாகவே இங்கு முன்வைக்கப்பட்டது. இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை, தன்னுடைய இயக்கத்தின் கருத்தை எடுத்துரைத்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் கோபிகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொழிற்சங்கத்தின் சார்பாக மிக விரிவாக பேசிய வழக்கறிஞர் அந்திரிதாஸ் அவர்களுக்கும், இந்திய பொதுவுரிமை கட்சியை சேர்ந்த டாக்டர் ரவீந்திரநாத் அவர்களுக்கும், சமூக ஆர்வலர் நித்யானந்தம் அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தர்.